சீதாபதே ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம். श्री रामनाम संकीर्तन की जय. गोपिका जीवन स्मरणम गोविंदा गोविंदा. जय जानिकांत स्मरणम जय जय राम राम. हर हर नम पार्वती पदे हर हर महादेवा. सिद्धि विनायक स्वामी की जय. अंशुन स्वामी की जय. सवल साधु मंडली की जय. ஸ்ரீ அப்பதியான சீதாராமனுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய ஸ்ரவண யக்ஷத்தில் ராமநாமம் மகிமையை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம் தொடர்ச்சியாக. அது ரொம்ப கவர்ச்சியாகவும் இருக்குது. நாம மகிமையை சொல்ல சொல்ல மனசுக்கு தெம்பாக இருக்குது. இந்த நாம சொல்கிறதும் ஒன்று தான், நாம மகிமைகளை பற்றி பேசுகிறதும் ஒன்று தான். நாம மகிமைகளை பற்றி பேச பேச நாமத்தில் அதிகமான இன்ட்ரெஸ்ட் வருது நாம சொல்கிறதுக்கு. அதாவது ஒன்று புரிஞ்சுக்கணும், பகவன் நாமா இது வரைக்கும் நாமத்தை சொன்னவங்க ஒருத்தரும் கைவிடப்பட்டது கிடையாது. எழுதி வச்சுங்க, சத்தியமான விஷயம். இந்த நாம கீர்த்தனத்தை வியாபாரமாக பண்ணுற சில பேருக்கு தான் விட்டுடுறாங்க. ஏன்னா ஒரு கீர்த்தனம் பண்ணுறாங்க வச்சுங்களேன், ஏகநாமம் விசேஷ ஏகநாமம் அப்படி பண்ண மாட்டாங்க. இப்போ பஜனைகள்லாம் பண்ணுறாங்க, சில கீர்த்தனைகள்லாம் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஏதாவது பணம் கிடைக்குன்னு தான் போகிறாங்க. ஒரு குரூப்பாக போகிறாங்க, அவங்க பஜனைகள் பண்ணுறாங்க. ஒரு சம்பிரதாய பஜனையோ ஏதோ ஒன்று போகிறாங்க. அந்த குரூப்பாக போகிறது அவங்க நிறைய பேர் இப்போ குரூப் நிறைய க்ரியேட் பண்ணி அந்த குரூப்லாம் போய் ஃபார்ம் பண்ணி அப்புறமா அதுபோல் எங்கே கூப்பிட்றாங்களோ அவங்க போனால் அவங்க ஏதாவது ஒரு பணம் கொடுப்பாங்க. அந்த பணத்துக்காக நம்ம போய் பஜனை பண்ண சொன்னால் அந்த பணம் விலையாக கொடுத்தாச்சு. கொடுத்துட்ட பிறகு அந்த பஜனையுடைய பலனை இவங்க பண்ண பகவன் நாம சங்கீர்த்தனம் ரொம்ப வசதி. அந்த பஜனை பண்ணுறோம், அந்த பஜனைக்கு நீங்கள் தான் விலை வாங்கிட்டீங்களே, பஜனையுடைய பலன் தான் அது சன்மானமாக வாங்கியாச்சு. இப்போ நம்ம போனால் ஏதாவது பணம் கிடைக்கும், ஒரு சன்மானம் கொடுப்பாங்க, ஒரு விலை பேசின்னு தானே போகிறோம். அப்போ அந்த பணம் கிடைச்சிச்சுன்னா அதனுடைய அந்த நாம சங்கீர்த்தனுடைய பலனை அவங்க அனுபவிச்சிட்டாச்சு, அற்ப பலனை. ஆனால் நாம சங்கீர்த்தனத்துக்கு அது பலன் இல்லை. ஆனால் இவங்க எதிர்பார்த்தது, இவங்க நீட் பண்ணது இந்த ஒரு சின்ன அமௌண்ட்டு தான், அதுவே பலனை. அதுதான் அதுக்கு விலை கொடுத்தாச்சுன்னா அதுதான் அதனுடைய பலனை அடைஞ்சு முடிஞ்சாச்சு. புரியுதுங்களா நான் சொல்கிறது? இப்போ நாம சங்கீர்த்தனத்தை பக்தியோடு பாடினா அதுக்கு சன்மானத்தை பற்றி இல்லையா, அவங்க விலை பேசின்னு போகாமல் அவங்க இவ்வளோ அமௌண்ட்டு கொடுப்பாங்கன்னு அதை எதிர்பார்க்காம பாடுறவங்களுக்கு ஆனந்தம் அதிகமாகும். அவர்கள் ஆத்மார்த்தமாக பாடக்கூடியவர்களுக்கு பகவான் அதை விட பல மடங்கு பலன்களை கொடுக்குறான். அப்படிப்பட்ட பஜனைக்காரங்களும் நான் பார்த்துருக்கேன். அவங்களுக்கு என்னென்னா பகவான் எல்லையற்ற ஆனந்தத்தையும் கொடுக்குறான். அவர்கள் பாடுறது பார்த்தா பக்திமயமாக இருக்கும், நம்ம கண்ணில் கண்ணீர் வரும். அப்படி அனுபவித்து பகவத் நாம சங்கீர்த்தனம் பண்ணுவாங்க. அப்படி பஜனைகள் கேட்டிருக்கீங்களா? நான் பெரியவங்க வயசில் பெரியவங்க வாக்கில் கேட்டிருக்கேன். ஹார்மோனியம் பட்டி வச்சுட்டு அந்த மிருதங்கம் வச்சுட்டு அப்படி பஜனை பண்ணுவாங்க பெரியவங்க. அவங்க ஆத்மார்த்தமாக பாடுவாங்க. அந்த வெங்கடேசா, ஏழுமலை, நாராயணா, கோவிந்தான்ட்டு அந்த பகவன் நாமத்தை பக்தவத்சலா பாண்டுறாங்க அப்படின்ட்டு அந்த ஆத்மார்த்தமாக அவங்க பாடுறதுல ஒரு ஜீவன் இருக்கும். நம்ம மனசு அப்படியே உருகிடும். அவங்க வியாபாரமாக பாடுறதில்ல. நான் பெருமாள் கோயிலில் பார்த்துருக்கேன், கிராமங்களில் அப்படி பெரியவங்க பாடுவாங்க. அப்போ அந்த பக்தியோடு பாடும்பொழுது கிடைக்கிற அந்த ஆனந்தம் தான் ஆத்மார்த்தமாக இருக்கும். இவர்கள் இப்போ என்னென்னா எல்லாத்துக்கும் இப்போ பஜனை எல்லாத்துக்கும் நிறைய குரூப்ஸ்லாம் இருக்குது. இதில் பஜனை குரூப்ஸு எதுக்கான ஏதோ பணம் கொடுப்பாங்க, ஆளுங்க ஷேர் பண்ணிக்கலாம். ஒரு குரூப்பு ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா அந்த குரூப்பில் இருக்கவங்க எல்லாம் ஃபார்ம் பண்ணிப்பாங்க, இது ஷேர் பண்ணிப்பாங்க. அந்த பணத்தை ஷேர் பண்ணி நல்லா வந்துடுவாங்க. அந்த வேலை அது ஒரு வேலை அவங்களுக்கு, அவள் தான் தொழில், அது ஒரு தொழில், அவள் தான். அது பண்ணிவிட்டு முடிச்சிட்டாங்கன்னா அதில் ஒன்றுமே இல்லை. அதில் நீ பஜனை பண்ண ஆமாம் பகவத் விஷயம் தான் பஜனை பண்ண கரெக்டு, அதுக்குடைய பலன் தான் நீ அனுபவிச்சிட்டே.
சன்மானம் வாங்கிட்டேன், சம்பளத்துக்காக தானே நீ செய்கிற. அப்போ அது பணமாக எப்போ நீ கன்வெர்ட் பண்ணிட்டியோ பக்தி, அது ஆத்மாவில் போய் தொடாது, அது ஆத்மார்த்தமாக இருக்கவும் இருக்காது. எப்போ நீ பணத்தை எதிர்பார்க்காம நம்மளை இந்த பகவன் நாம சங்கீர்த்தனத்தை, இந்த பஜனையை பண்ணக்கூடிய பாக்கியத்தை நம்மளுக்கு பகவான் கொடுத்துருக்கானே, இது பெரிய தொழில் இல்லை, இது பெரிய தொழில்னு நினைக்கக்கூடாது, இது பெரிய பாக்கியம்னு நினைக்கணும். நினச்சி பாடுறவங்களுக்கு என்னென்னா கண்ணில் கண்ணீர் வரும், ரோமாஞ்சனம் ஏற்படும், அப்படி பிரேமையில் உருகி பாடுவாங்க. அவர்கள் ரெண்டு பஜனை பாடுறதுக்குள்ளே அவங்களுக்குள்ள தொண்டை கத்கதை உண்டாயிடும். அந்த உருகி பகவானை உருகின்னு அந்த உச்ச ஸ்வரத்தில் பாடுவாங்க. மக்கள் பார்க்குறாங்களா, மக்கள் எப்படி இது பண்ணுற அதை முக்கியம் இல்லை, பகவான் பார்க்குறானு தான் பாடுவாங்க. அதுதான் பக்தின்னே பேர். அப்படி பண்ணும் நாம சங்கீர்த்தனம் பண்ணான், பஜனை பண்ணான். பஜனையே நாம சங்கீர்த்தனம் தானே வச்சு தானே பஜனை பண்ணுறாங்க சொல்கிறேன். அப்போது பக்தியோட பஜனை பண்ணுறதும் இருக்குது, வியாபாரமாக பஜனை பண்ணுறதும் இருக்குது இல்லையா. கலியுகம் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் எல்லாமே வியாபாரமாக போச்சு இல்லையா இப்போது. அப்போ அந்த வியாபாரம் தான் அதுக்கான சன்மானத்தை பணத்தை வாங்குறாங்க இல்லையா, அதான் அவங்களுடைய பலனே. அந்த பலனை அடைஞ்சு முடிஞ்சாச்சு. அதுக்கு மேலே பெரிய பலன்கள் பகவான் கொடுக்கறத இவங்களே தடை பண்ணிடுறாங்க. நீ தான் விலை அதுக்கு தான் விலை பேசிட்டியே, முடிஞ்சு போச்சு. அப்போ ஏன் இப்படி சொல்கிறேன்னா, ஆத்மார்த்தமாக பண்ணக்கூடிய பஜனைகள் அப்படி பண்ணவங்களாம் ரொம்ப பகவான் ரொம்ப ஹை லெவலில் உயர்த்திருக்கான். இவரெல்லாம் அந்த லெவல்லே இருப்பாங்க. இது போல் பஜனை பண்ணுறவங்க, இந்த சன்மானம் வாங்கி இது பணத்துக்காக பஜனை பண்ணுறவங்க அந்த லெவல்லே இருப்பாங்க. அது மேலே உயரவே மாட்டாங்க, அந்த லெவல்லே தான் இருப்பாங்க பார்த்தா. அது மேலே பெருசாக அவங்களுக்கு வளர்ச்சி இருக்காது. ஆனால் ஆத்மார்த்தமாக பகவத் பஜனை பண்ணி 4 பேர் கூட்டி, ஜனங்களை கூட்டி அமக்கலமாக வீதி பஜனை அப்படி இப்படின்னு அமக்கலம் பண்ணுறவங்க பற்றி அவங்க வாழ்க்கை செழிப்பாக பகவான் ஆக்கிடுவான். ஏன்னா அவர்கள் பக்தியோட பஜனை பண்ணணும், 4 பேருக்கு இந்த நாம பிரச்சாரம் பண்ணணும், இந்த கீர்த்தனங்கள்லாம் சொல்லிக் கொடுக்கணும், இந்த கீர்த்தனங்களை பாடணும் அப்படின்னு ஆனந்தப்படுறவங்க வாழ்க்கைனா செழிப்பாக இருக்கும். பகவத் சாட்சாத்காரமே ஆகிடும் அவங்களுக்கு. அப்படி தான் பாண்டுரங்க பஜனையிலே உதிச்சாங்க. அப்போ துக்காராம் தாசர் அப்படி பஜனை பண்ணார். அந்த ஆத்மார்த்தமாக பஜனை பண்ண துக்காராம் தாசரும் யோசிச்சு பாருங்கள். பாண்டுரங்க பக்தரெல்லாம் பாருங்கள் எப்படி பஜனை பண்ணியிருக்கா. மீராலாம் என்னென்னா எதுக்கான அவங்களுக்கு கூட்டம் நிறைய கூடும். அதே சமயத்தில் அவங்க பஜனை பண்ணாங்கன்னா அவருடைய பாடல்கள்லாம் அந்த பாடலுக்கு பகவானே பாண்டுரங்கனே இறங்கி ஆடுவான். அப்போ அந்த நாம சங்கீர்த்தனத்துக்கு அதுதான் உண்மையான நாம சங்கீர்த்தனம். அவர் பணத்தை எதிர்பார்த்தார், வீரசிவாஜி பொண்ணும் பொருளை எடுத்து கொடுத்தா அதை எதிர்பார்த்தார் துக்காராம் தாசர் கிடையாது. எடுத்துன்னு போட்டார், வேண்டாம் எனக்கு இந்த ஆனந்தம் இருக்கே, இந்த ஆனந்தத்துக்கு இணையா எதுவுமே கிடையாது. துக்காராம் தாசருடைய பாடல்கள் இன்றைக்கி அப்படி செழிப்பாக இருக்குது. அவங்க வாழ்க்கை தான் செழிக்கும். பாண்டுரங்க பஜனை அப்படி துக்காராம் தாசர் பண்ணார். அது மாதிரியா இன்றைக்கி பஜனை பண்ணுறாங்க துக்காராம் தாசர் மாதிரி இல்லையே. இவரெல்லாம் அந்த அந்த பணம் தொழிலுக்காக பணம் வாங்குறாங்க இல்லையா, அதோட நிறுத்தி வேண்டியது தான். அந்த லெவல்லே இருப்பாங்க, அது மேலே அவங்க உயர மாட்டாங்க. பகவான் அவங்கள அப்படி தான் வச்சுருப்பான். என்னைக்கு நீ பலனை எதிர்பார்க்க பக்தியோடு நீ நாம சங்கீர்த்தனம் பண்ணுறியோ. இப்போ தியாக பிரம்மெல்லாம் ஏழப்பட்டவர் தான், ஆனால் அவருடைய கீர்த்தனைகள் இன்றைக்கி பிரசித்தமாக இருக்கே. ஏன்னா அவருக்கு ஜனங்க அப்படி கூடிச்சு. ஜப்பியேசன் அவங்களுடைய அண்ணாவே பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு அவருக்கு அப்படி டோலோத்சவம் பண்ணுவார் ராமருக்கு இல்லையா. அந்த ராமரை கூட ஒரு தடவை ஆற்றுல தூக்கி போட்டார். அப்புறமா எப்படியோ பகவான் கிடைச்சார் இல்லையா தியாக பிரம்மத்துக்கு. அப்போ அவங்களாம் எப்படி கீர்த்தனை பண்ணியிருக்காங்க ஆத்மார்த்தமாக, கண்களில் கண்ணீர் மல்க. எந்த படத்துலையாவது பார்த்து குண்டா இருக்கிற தியாகராஜ் பார்த்துருக்கீங்களா, எலும்பு தொழுமாக தான் இருப்பார் பத்னி பசி. ஆனால் நிதி சால சுகமாக சந்நிதி சேவை சுகமான பணம் அப்படியேப்பட்ட பணத்தை எதிர்பார்க்காம பஜனை பண்ணவங்க அவங்களாம் தியாகராஜ். அவர்களுடைய கீர்த்தனைகள்லாம் இன்றைக்கி பணமாக வியாபாரமாக பண்ணுறாங்க போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது மனசு. அப்போ அவங்களுடைய பண்ண பஜனைகள் கீர்த்தனைகள்லாம் எப்படி இருக்குது, ஆத்மார்த்தமாக இருக்குது. அந்த உள்ளம் உருகமானாமா. ராமரை பற்றி பாடுற ஒரு பாக்கியம் நம்மளுக்கு கிடைச்சதேன்னு சொல்லிட்டு அனுபவிச்சோன்னு சொன்னால் அவங்க வாழ்க்கை உயரும். அவரில் பகவான் சௌக்கியமாக வச்சுருப்பான். அவர் ஒரு சின்ன கீரை ஏற்பட்டால் கூட உடனே பகவான் ஓடி காப்பாற்றுவான். அவர்கள் அழுதா பகவான் பொறுக்க மாட்டான். ஜப்பேசன் அந்த ராமர் விக்கிரம் எப்படி கிடைச்சது, மறுபடியும் கிடைச்சிச்சு. எவ்வளோ அதிசயங்கள் தியாக பிரம்மத்துடைய வாழ்க்கையில் நடந்தது. யோசிச்சுவர். கவிதாசர் அனவர்தமும் ராமநாமத்தை ஒரு உபதேசமாக பெற்று அப்படி ஜெபிச்சு அவர் ஆத்மார்த்தமாக வியாபாரமாக பண்ணாங்க. அவங்க தொழிலாக பண்ணாங்க இல்லையே, பக்தியோடு பண்ணாங்க. பக்தியோடு பண்ண பகவான் எல்லாத்தையும் அதுக்கு பிறகு அவங்களுக்கு தேவையானது எல்லாமே பகவான் பொழிஞ்சிடுவான்.
புரந்தரதாசன் நவகோடி நாராயணன் எல்லாத்தையும் தூக்கி போட்டு பகவத் பஜனையில் இறங்கினான். அவர் பொண்ணை யார் கல்யாணம் பண்ணியிருந்து? புரந்தரதாசன் என்ன தேடி வரல அவங்களுக்குலாம்? துக்காராம் தாசர்லாம் என்ன தேடி வரல? தியாக பிரம்மத்துக்குலாம் என்ன தேடி வரல? தியாக பிரம்மத்துக்கு ஒரு வீடே கொடுத்தாங்க. அது பாட்டு ஒரு வாரம் அந்த வீட்டுக்கு மேலே ஆசைப்படல. அந்த வீடு வேறு யாருக்கும் கொடுத்துட்டாரு. இவர் வச்சு ஆள் இல்லை தியாக பிரம்மம், தெரியுமா? எதுக்கு ஆசைப்பட மாட்டாங்க? பகவத் பஜனை அதுதான் உண்மையான பகவத் பஜனை. நாம சங்கீர்த்தனம் பண்ணால், உண்மையாக நாம சங்கீர்த்தனம் பண்ணால் ஆசை இருக்காது அவங்க மனசில். இதுக்கு ஆசையே பட மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுங்க. பகவத் பஜனை ஆத்மார்த்தமாக பண்ணவங்களுக்கு ஆசை இருக்காது. இருக்கிற ஆசை போயிடும். புரியுதா? இவங்க தொழிலுக்காக பண்ணுறவங்களுக்கு ஆசை அதிகமாகும். இந்த எங்கே பஜனை ஏற்பாடு பண்ணியிருக்கேன், இங்கே ஆளுங்குடி இல்லையா, சரி அங்கேயா சரி ஓகே, உடனே அங்கே போனால் எவ்வளோ பணம் கிடைக்கும், நம்ம எவ்வளோ ஷேர் பண்ணிக்கலாம் அப்படியே அந்த குரூப் போய் பணத்துக்காக பஜனை பண்ணிட்டு வருது. அப்புறமா அதில் என்ன இருக்குது? அதில் ஒன்றுமே இல்லை. நீ பஜனை பண்ணாலும் ஒன்று தான் பண்ண, அது நீ வேறு வேலை செய்யலாம். வேறு சில அதுலேயும் இதோட அதிகமாக கிடைக்கும் லட்சக்கணக்கில். எத்தனையோ வேலையில் போனால், இப்போ ஐடி கம்பெனியில் எவ்வளோ வேலைகளாக போகிறாங்க, பேங்க்கில் எல்லாம் அதிகமாக கிடைக்கும் பணம் மற்ற வேலைக்கு போனால். அப்போது ஏதோ ஒரு லாபம் கிடைக்கிறதுக்கு லாபத்தை உத்தேசித்தே பஜனை பண்ண என்ன ஆகுன்னா அது ஆத்மார்த்தமாக இருக்காது. அப்படியே தான் இருக்கும், அந்த லெவல்லே இருக்கும், அதுக்கு மேலே உயராது அவங்க வாழ்க்கை பார்த்தா. என்றைக்கு ஆத்மார்த்தமாக பஜனை பண்ணுறாங்களோ அவங்க வாழ்க்கை பகவான் அவங்களுக்கு ஆசை இருக்காது. ஆனால் பகவான் அவங்கள உயர்த்தி வச்சு பகவான் ஆசைப்படுவான். அவங்களுக்கு ஒரு சின்ன கிரணோட பகவான் பொறுத்துக்க மாட்டான். எதுவுமே நம்ம பஜனைகள் பண்ணுறோம் அப்படின்னா, நாம சங்கீர்த்தனம் பண்ணுறோன்னா ஆத்மார்த்தமாக இருக்கணும். 4 பேர் மெச்சிப்பாங்களா, நல்லா பார்ப்பாங்களா, நம்மளுக்கு பேரும் புகழ் சேருமானு அதுக்காக பண்ணார் தியாகபிரம்மம் இல்லையே. எவ்வளோ பாடல்கள் கீர்த்தனைகள்லாம், தியாகராஜ் கீர்த்தனை இன்றைக்கி பிரசித்தமாக இருக்கிறதுனா அதுனா இது ராயல்ட்டி எதனா வாங்கினாரா? பணங்கள் என் பாட்டு யூஸ் பண்ணுறவங்களாம் இவ்வளோ பணம் கொடுக்கணும் அப்படின்லாம் ஏதாவது பண்ணாரா? இல்லையே. அதை காப்பிரைட் வாங்கினாரா? எதுவும் கிடையாது. எல்லாமே அவருடைய பாடல்கள் பிரசித்தமாக எல்லாரும் பாடணுன்னு ஆசைப்பட்டார். நிறைய ராம பக்தர்களை உருவாக்கினார். அப்படி டோலோத்சவம் மகோத்சவமாக பண்ணார். சந்தோஷமாக ராமாயணம் பாராயணம் பண்ணார். ராமநாமத்தை 96 கோடி அப்படி ஜபிச்சார். பஜனைகளை அப்படி கீர்த்தனம் பண்ணார். அதுதான் அந்த ஆத்மார்த்தமாக, அது ஆத்மாவிலேருந்து வந்ததுனால்தான் இன்றைக்கி தியாகராஜ கீர்த்தனைகள் பிரசித்தமாக இருக்குது. அப்போது தெலுங்கு கீர்த்தனைகள்லாம் அப்போது நம்ம யோசித்து பார்க்கணும். மகான்கள்லாம் எந்த வழியில் போனாங்களோ அந்த வழியில் தான் நாமளும் பண்ணணும். சதாசிவ பிரம்மேந்திரலாம் அப்படி கீர்த்தனை பண்ணிட்டு மானச சஞ்சரரே. அப்போ அந்த ஆத்மார்த்தமாக மனசுலேருந்து வந்தக்கூடிய அந்த பாடல்கள்லாம் இன்றைக்கி பிரசித்தமாக இருக்குது. மகான்கள் பாடின அந்த பாட்டை வச்சு இன்றைக்கி வியாபாரமாக பண்ணுறாங்க. அது வேறு விஷயம். அதான் சொல்கிறேன், அது பண்ணக்கூடாது. அது எதுக்காகன்னா ராம அனுபவத்துக்காக, கிருஷ்ண அனுபவத்துக்காக கொடுத்த பாடல்கள் அதெல்லாம் பஜனைகள். அது அப்படி பாடினா தான் அந்த கிருஷ்ணன் நமக்குள்ளே வருவான். ராமன் நமக்குள்ளே வருவான். நம்ம யோகக்ஷேமத்தை பகவான் சொல்லுவான். மனசெல்லாம் ஆகாசத்தில் பறக்கக்கூடிய கழுகு கீழ் நோக்கிய புத்தி உடையதாக எப்படி பணத்தை நோக்கியே இருக்குதோ அது மாதிரி இவர்கள் உயர்ந்த பஜனைக்காரர்களாக இருந்தும் கூட கட்சியில் என்னென்ன பணத்து மேலே ஆசை உடையவர்களாக பஜனை பண்ணுறாங்கன்னு போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதெல்லாம் கேள்விப்படும் போது ஒன்றும் இல்லைப்பா, இவ்வளோ பணம் கொடுப்பாங்க, அவ்வளோதானா உன் புத்தி இவ்வளோதானா, இந்த அல்ப பணத்துக்காக மட்டும்தானா? அவங்க கொடுக்க மிஞ்சி பணம் ஒரு 50,000 கொடுப்பாங்களா? அந்த குறுகிய அமௌண்ட்டுக்கு மட்டும்தானே அதுக்காக விலை இந்த பஜனை? இது கோடிக்கணக்காக கொடுத்தா கூட இதுக்கு விலை இல்லையே. இந்த பகவான் நாம சங்கீர்த்தனம் அது 50,000 இவ்வளோ தான், இந்த சன்மானம் தான், இந்த அற்பமான இந்த பணத்தை வேலை பேசினா நீ போய் பஜனை பண்ணிட்டு வர, இவ்வளோ தானே அதுக்கு நீ பாடுற பஜனைக்கு அந்த நாம சங்கீர்த்தனத்துக்கு இவ்வளோ தானே வேலை, அதுக்கு இவ்வளோ தானே வேலை கிடையாது. அது விலையில்லா மாணிக்கமாச்சு, அது விலையேறப்பட்டதாச்சு, அது விலையே கிடையாது. அப்படி ஆகிப்போச்சு இல்லையா இன்றைக்கி வியாபாரங்கள்லாம். பஜனைகள் கூட அப்படி வியாபாரமாக போச்சு, உபன்யாசங்கள் வியாபாரமாக போச்சு. பாகவதமே என்னென்னா ஆசைகளை விடுறதுக்காக தான் பாகவதம். இவர்கள் ஆசைகளோடு பணத்துக்காக பாகவதம் சொல்கிறாங்கன்னா நமக்கு கேட்குறவங்களுக்கு எப்படி அந்த ஆசை போகும்? ஆசைப்படுறவங்க வாக்கில் பாகவதம் கேட்டால் இவங்களுக்கு ஆசை அதிகமாகுமா ஆசை குறையுமான்னு யோசித்து பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நிலைமை அப்படி இருக்குது. நல்லா புரிஞ்சுங்க. இப்போ நாம சொல்கிறோம், நம்ம நாம சங்கீர்த்தனம் பண்ணுறோம். இப்போ நாம சங்கீர்த்தனம் இப்போது எனக்கு கொஞ்சம் மந்தமாகிடும் ஒரு சமயத்தில்.
பகவான் நாம சங்கீர்த்தனம் பண்ணால் பந்தமாகிடும். அப்படின்னா நான் டெய்லி சொல்கிறோம், இப்போன்னா ஒரு நாள் விட்டான்னா 2 நாள் விட்டான் அப்படின்ட்டு பந்தமாகிடும். ஆனால் பகவான் என்னை எப்படி சொல்ல வைப்பான் தெரியுமா? உடனே ஏதாவது ஒரு பயம் வரும். எனக்கு பயம் வந்தால் வெளியாள்கள் வராது, எங்கள் உறவினர்கள் மூலமாக எனக்கு பயம் வரும். ஏதாவது பிரச்சனைகளை காலி போட்டுருவாங்க. இந்த பிரச்சனைலேருந்து எப்படி வெளியே வர்றது? உடனே ஒரு பயம் வரும். பயம் வந்தோடனே உடனே ராமநாமத்தை அதிகமாக சொல்லுவேன். அப்படி பகவான் நாமத்தை ஏதாவது பிரச்சனைகள் வந்துட்டுன்னா உடனே ஒரு பயம் வந்துடும். உடனே பகவான் நாமத்தை சொன்னால் உடனே அந்த பயம் விலகிடும், உடனே ஆறுதல் அடையும். அந்த பயம் விலகிறது கண் கூட பார்ப்பேன். அதே சமயத்தில் பகவான் நாம சங்கீர்த்தனம் மனசு ரொம்ப புண்படுத்திடுவாங்க சில பேர். அந்த சமயத்தில் என்ன ஆறுதல், நான் எங்கே போய் ஆறுதல் தேடுறது? என் மனசு காயப்படுத்திட்டாங்களே, இப்போ என் ரொம்ப சங்கடத்தில் இருக்கேன், இதுக்கு என்ன வழி அப்படின்ட்டு இதுக்கு என்ன வழி அப்படின்ட்டு எனக்கு எவ்வளோ யோசிக்க வேண்டிய இதில் எனக்கு தான் உடனே கைமேல் தான். அதுக்கு தான் சாதனை இருக்குதே, ராமநாமம். உடனே ராமநாமம் சொல்லுங்கள். அப்போது பகவன் நாம சங்கீர்த்தனம் பண்ண என்னன்னா அப்படி தான் உன்னை சொல்ல வைப்பான். எப்படி சொல்ல வச்சான்? ஃபஸ்ட்டு வந்துட்டு மந்த புத்தி வந்துடும். டெய்லியும் நாம சொல்லும்போது ஒரு நாள் மந்த புத்தி வந்துடும். ராம 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 ஆமாம் திருப்பி சொல்கிறோம், சரி கொஞ்சம் விட்டால் நான் தப்பு இல்லை அப்படின்னு விட்டோடனே அப்படியே மந்தமாகிடும். அந்த மந்தம் என்ன பண்ணுவோம், அப்படியே ரொம்ப நாள் விட வச்சிடும். ரொம்ப நாள் நாம சொல்லாதபடி நம்மளுக்கு என்ன பண்ணுவோம், அப்படியே தள்ளி போட்டு நம்மளுக்கு இந்த கலிபுருஷன் என்ன பண்ணுவான், அந்த நாமத்தை சொல்ல விடாது, அப்படியே தடை பண்ணிவிட்டோம். வேறு விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் வர மாதிரி, வேறு வேலைகள், வேறு அலுவல்கள் இருக்கிற மாதிரி, வேறு ஒரு விஷயம் முக்கியத்துவமாக அவனுக்கு தோன்ற மாதிரி ஏற்பாடு பண்ணி இந்த ராமநாமத்தை விட வச்சுடுவோம். நமக்கு என்ன பண்ணுவோம், உடனே ஒரு அடி கொடுப்பான் பகவான். ஒரு அடி கொடுத்த உடனே அடுத்த நிமிஷம் ஓடியா ராம 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 நீ தான் காப்பாற்றணுன்னு அப்படின்னு சொல்லிட்டு ராமநாமத்தை சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். அப்படி தான் பகவான் பக்குவப்படுத்துவான். நம்மளுக்கு கஷ்டம் வரணும், கஷ்டம் வரலன்னு சொன்னால் நீ ராமநாமத்தில் மந்தமாகிடுவேன் சொல்கிறதுல. கஷ்டம் வர மாதிரி எதுக்காகனா கஷ்டத்தை போக்கிறதுக்காக தான் கஷ்டம் வருது. இப்போ ராமநாமம் சொன்னால் கஷ்டம் போதில்லை, அப்போ ராமநாமத்தை பிடிச்சிக்கோ. கஷ்டம் தொடர்ந்து அந்த கொஞ்சம் நெஞ்சம் கஷ்டம் கூட வராமல் இருக்குன்னா தொடர்ந்து நாமத்தை சொல்லு, அவ்வளோதான். இதுதான் பரிகாரம், தொடர்ந்து நாமத்தை சொல்லணும். புரியுதுங்களா? அதனால் நாமத்தை பலனை உத்தேசித்து, அதாவது அது பணத்துக்காக நாமத்தை சொல்கிறதோ, நாமக்கீர்த்தனம் பண்ணுறதோ, வச்சனம் பண்ணுறதோ அது தப்பு தான். ஏன்னா அந்த நீ வாங்குகிற அந்த ஒரு தோராயமாக சொல்கிறேன், நீ வாங்குகிற அந்த 10,000 ரூபாய் வாங்குற வச்சுக்கங்க ஒரு பஜனைக்கு, அந்த 10,000 ரூபாய் தானே விலை அந்த நாமத்துக்கு, அந்த ராமநாமத்துக்கு, அந்த கிருஷ்ண நாமத்துக்கு, அந்த கிருஷ்ண பஜனைக்கு அவ்வளோதானே விலை. இதுக்கு யோசிச்சு பாருங்கள். பகவன் நாமத்தை ஆத்மார்த்தமாக உச்சரிக்கும் போது உன் கஷ்டங்கள்லாம் விலகும், உன் பிரச்சனைகள்லேருந்து உன்னை விடுவிக்கும். ஏதாவது ஒரு பயம் வந்துச்சுன்னா உடனே அது நாமத்தை பிடிச்சிக்கும். நாமத்தை சொல்கிறேன், அப்போ தொடர்ந்து நாம சொல்லணும், பிரச்சனையே வராமல் இருக்கும். ஜாக்கிரதையாக இருக்கலாம். அதுக்காக தான் நாமத்தை பிடிச்சிக்க சொல்கிறது. இப்போது ஒரு விஷயம் பாகவதம் சொன்னால் அது காசோடு போயிடும், அது ஆத்மார்த்தமாக ஒட்டாது. அதான் நீ காசுக்கு விலைக்கு விற்றுட்டியே பாகவதத்தை. அதே மாதிரி கீர்த்தனம் பண்ணுறாங்க, நாமசங்கீர்த்தனம். சில பேர் சன்மானத்தை எதிர்பார்த்து தொலைவில் போய் அவங்களாம் ஒரு கேங்கு அந்த நாம கீர்த்தனம் பணத்துக்காக போய் கீர்த்தனம் பண்ணுறாங்க. வந்துட்டோன்னா அந்த பணத்தோடு அவள் தான் முடிஞ்சு போச்சு. அவங்க தான் வேலை பேசி விற்றுட்டாங்களே அந்த கீர்த்தனத்தை, நாமசங்கீர்த்தனத்தை, அவள் தான். அதுக்கப்புறம் அது ஆத்மார்த்தமாக பக்தி உண்டாகாது. அதுதான் நீ விலைக்கு விற்றுட்டியே பணம் பேசி, அவ்வளோதான், அப்படி போய்டும். அந்த பணத்துக்கு கரையமா அதை ஆக்கிட்ட பிறகு நீ அதுக்கப்புறமா அது அப்படியே ஆத்மார்த்தமாக ஓட்டும், நம்ம மனசில் ஓட்டாது, பக்தி உண்டாகாது. ஆனால் யாவும் பணத்துக்கு எதிர்பார்க்காம ஆனந்தமாக ரசித்து அந்த பாகவத் நாம கீர்த்தனம் பண்ணுறாங்களோ அவனுடைய ஆத்மாவில் கலந்த அது எப்போவுமே அவனுடைய பிரியாது. பாகவதமும் அப்படி தான், பகவன் நாமமும் அப்படி தான். அதை வேலை பேசி வைக்கல, அது தன்னுடைய ஆத்மாவும் நினைக்கிறான், அது சிறப்பாக இருக்கும். அவனை விட்டு நீங்காது, அது அவனுக்கு அனுபவத்தை கொண்டு போய் விட்டுட்டோம். அதை புரிஞ்சுக்கணும். ராமராம். அதாவது என்னென்ன விஷயம், பகவன் நாமா நாம் நிஷ்டையாக இருக்கணும், இரவும் பகலும் ராமநாமத்தை சொல்லணும்னு சொல்கிறோம். ராம 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 அது டேஸ்ட்டு பண்ணிட்டா விட மாட்டோம். அது டேஸ்ட்டு பண்ணாத வரைக்கும் தான் மற்ற விஷயங்கள்லாம் ஏதாவது ஒன்று இப்போ செய்துன்னு இருப்போம். அப்படின்னா இந்த சொந்தத்தில் ராமநாமம் சொன்னால் நல்லாயிருக்குமே, ராமநாமம் சொன்னால் உடனே ஒரு கரண்ட்டு பாஸ் ஆகிற மாதிரி ஆகிடும். இப்போ தான் நம்ம சரியான கடமையை செய்கிறோம், இப்போ தான் நான் சரியான நிலையில் இருக்கிறேன் அப்படின்ற உணர்வு நமக்குள்ளே ஏற்படும்.
ராமநாமம் சொல்லும்போது. இப்போ தான் நான் பர்ஃபெக்டான ஒரு விஷயத்தை செய்கிறேன், இப்போ தான் நான் ஒருபடியான ஒரு செயலை செய்கிறேன் இப்போ தான் ராமநாமம் சொல்லும்போது அப்படின்னு தோணும் உனக்கு. அப்போ தான் உனக்கு நாமம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. உனக்கு நாமம் உன்னை பிடிச்சி, நாமத்தை நீ பிடிச்சிக்கினத்தினால இப்போ தான் நாமம் உன்னை பிடிச்சிக்கிச்சு, இனிமேல்ட்டு நாமம் ஒன்றுட்டு நீங்காது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த நாமத்தை நம்ம சொல்ல 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 என்னென்னா மனசு பியூரிஃபை ஆகும், ஆசைகள்லாம் உன்னை அற்று போயிடும். உனக்கு இதுக்கு முன்னாடி எந்த ஆசைகளால் உன்னை வாட்டி எடுத்து வகுக்கப்பட்டியோ அந்த ஆசைகள் வந்துட்டு போயிடும். முதல்ல பகவன் நாமா சொன்னால் பலன் கிடைக்கலன்னு சில பேர் சொல்கிறாங்க. எனக்கு எப்படின்னு புரியல, எப்படி பலன் கிடைக்காமல் போகும்? ஃபஸ்ட்டு பகவானை நீ நம்புறது நம்பிக்கை அந்தளவுக்கு நம்பிக்கை இல்லை. நம்பிக்கைன்றது ஒரு குவாலிட்டி. பகவன் நாமத்தை நம்பி நான் சொல்லும்பொழுது எனக்கு பலன் கிடைக்கும், இல்லைன்னு சொல்ல வரல. அந்த நம்பிக்கை ஏன் இல்லாமல் போச்சு மக்களிடத்தில்? நாமத்தை நிறைய சொன்னேன், அப்போ நம்பிக்கை இல்லை. ஆனால் நான் நம்புகிறேன், ஆனால் எனக்கு பலன் கிடைக்கல. சத்தியமாக நம்ம நம்புகிறோமான்ட்டு நம்ம மனசாட்சி கேட்டால் சொல்லும். ராமநாமத்தை மாம் ஏகம் சரணம் ரஜா, நாமத்தை மாத்திரம் நம்புகிறோமா, இல்லை மற்ற கிரகங்களை எல்லாம் நம்புகிறோமா, இல்லை மற்ற சாமியாரில் ஜோசியரில் ஜாதகங்களை நம்புகிறோமா, ஜோசியரை ஜாதகங்களை கைராகிய இல்லை மற்ற சிறு தேவதைகளை இவைகளை நம்புகிறோமா அப்படின்னு மனசாட்சி கேட்டால் சொல்லும். மற்ற பூஜைகளையும் மற்ற ஹோமங்களையும் மற்ற தீர்த்த யாத்திரைகளையும் இவைகளை நம்புகிறோமா அப்படின்னு நம்மளுக்கு நல்லா கேட்டால் நம்ம மனசாட்சி கரெக்டாக சொல்லும். அப்போ இவைகளெல்லாம் நம்பிக்கிட்டு அப்போ ஊர்கா தொட்டுக்கிற மாதிரி நாமத்தை பிடிச்சிருன்னு சொன்னால் இது உண்மையான நம்பிக்கைக்கு அர்த்தமாகுமா? யோசிச்சு பாருங்கள். மனசாட்சியோடு பேசணும், பொய் சொல்லக்கூடாது. உண்மையாக ராமநாமத்தை மட்டுமா நீ நம்புகிற? வேறு யாரையும் நம்பலை? வேறு எந்த சிறு தேவதைகளையும் நீ போகல? வேறு ஜோசியம் ஜாதகத்தெல்லாம் நீ நம்பலை? கிரகங்களை நீ நம்பலை? கிரகங்களுக்கு தேவையான சனீஸ்வரன் பூஜைகள் திருநள்ளாறு போல் சனீஸ்வர தோஷம் நீங்கிறதுக்கு, இல்லை செவ்வாய் தோஷம் போகிறதுக்கு பரிகாரம் பண்ணல நீ. அப்போ மற்றதெல்லாம் பண்ணிக்கிட்டு அப்புறமா ராமநாமத்தை ஊருகா தொடுகிற மாதிரி ராமநாமம் சொல்கிறேன், 10/11 அத்தோட இது ஒன்று அப்படின்னு ராமநாமத்தை சொன்னால் எப்படி பலன் கொடுக்கும்? யோசிச்சு பாருங்கள். பகவன் நாமத்துக்கு எப்படி சொல்லியிருக்காங்கன்னா மகான்கள் 10 அபராதங்கள் இந்த ராமநாமத்துக்கு சமமாக வேறு எந்த தர்மத்தையும் வைக்கக்கூடாது அப்படின்னு தீர்மானமாக சொல்லியிருக்காங்க. அப்புறம் நீ மற்ற பரிகாரங்கள் அப்போ இதை நம்பலன்னு அர்த்தம். நாமத்தை சொல்கிறேன் ஆனால் எனக்கு பலன் கொடுக்கல, நாமத்தை எழுதுகிற நோட்டா, நாமத்தை மட்டுமா எழுதுகிற, நாமத்தை மட்டுமா நம்புகிறேன், எல்லாத்தையும் நம்புகிறேன், நாமத்தையும் நம்புகிறேன், அது கிடையாது. அப்போ குவாலிட்டி இல்லை. சரி இல்லை அப்படின்னா நாம சொல்கிறது வேஸ்ட்டாக கிடையாது. என்ன சொல்கிறேன்னா நாமத்தை மாத்திரம் சொல்லுன்னு சொல்கிறோம், அவ்வளோதான். நாமத்தை இன்க்ரீஸ் பண்ண மற்ற சர்வதர்மான் பரித்தேஜ மாம் ஏகம் சரணம் ரகசியமே இதுதான். நாமத்தை மட்டும் பிடிச்சிக்கோ, மற்ற தர்மங்களை எல்லாம் கொஞ்சம் ஓரம் தள்ளிவை. உனக்கு பிரச்சனை தீரணுமா வேணாமா, உன் கோரிக்கை நிறைவேறணுமா வேணாமா அப்படின்னா ராமநாமத்தை மட்டும் இரவும் பகலும் ஜெபி. தீவிரேன பக்தி யோகேன யஜந்தே புருஷம் பரம். அப்போ எதுக்கான அகாமக சர்வகாமக மோக்ஷகாம உதாரதிகி தீவிரேன பக்தி யோகேன யஜந்தே புருஷம் பரம். அப்போனா தீவிரமாக நம்ம பகவன் நாமத்தை எந்த அளவுக்கு சொல்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம சர்வகாம எல்லா ஆசைகளும் நிறைவேறும், நம்ம கஷ்டங்கள்லாம் விலகும். அகாமக ஆசையற்ற நிலையும் உண்டாகும். மோக்ஷகாமக மோக்ஷம் அடையின ஆசைப்படுறவங்களுக்கும் அது கிடைச்சிடும், மோட்சமும் கிடைச்சிடும். அப்படின்னும் போது ஏதோ நிர்வித்தியமானாலும் இச்சதாம் அகுதோபயம் யோகினாம் திருப்ப நிர்ணயிதம் ஹரேர் நாமானு கீர்த்தனம். அப்படிப்பட்ட திவ்யமான ஞானமும் நமக்குள்ளே உண்டாகும், ஆசைப்பட்ட விஷயங்களும் நடக்கும். இச்சதாம் அகுதோ பயம் மோட்சம், பயமற்ற மோட்சமும் நமக்கு கிடைச்சிடும், பயமற்ற நிலையும் உண்டாகும். பயத்திலிருந்து விலகுனால அது ஒரே ஹரிநாம சங்கீர்த்தனம் தான். யோகினாம் திருப்ப நிர்ணயிதம், யோகிகால் தீர்மானிக்க சொல்லப்பட்டது ஹரிநாம சங்கீர்த்தனம் தான். இதை புரிஞ்சுக்குங்க. பகவன் நாம சங்கீர்த்தனத்தினால் நம்ம பிரச்சனைகள் தீராதுன்னா கண்டிப்பாக தீரும். ஆனால் அந்த பகவன் நாமத்தை எப்படி சொல்கிறது தான் முக்கியம். சரிப்பா, என்னால் நம்பிக்கையாக சொல்ல முடியல, ஏன்னா 4 விஷயம் நான் கடைப்பிடிக்கிறேன், ஆமாம் ஒத்துக்கிறேன். நான் சிறு தேவதை நான் முருகரை கும்பிடாமல் இருக்க முடியாது, விநாயகர் கும்பிடாமல் இருக்க முடியாது அப்படின்பா. அதெல்லாம் கும்பிட்டா நான் ராமநாமம் சொல்லக்கூடாதா? கண்டிப்பாக நீ எல்லாத்தையும் கும்பிடு, ஆனால் ராமநாமத்தை கூட ஜாயின் பண்ணிக்கோ. என்னென்னா ராமநாமத்தை அதிகரிக்க செய். இதுதான் உன்னால் குவாலிட்டியாக கொடுக்க முடியல நாமத்துக்கு,
உன் நம்பிக்கை உறுதியாக முழு நம்பிக்கையாக முழுசாக நம்புறது என்னென்னா, எதையும் கடைப்பிடிக்காமல் ராமநாமத்தை மட்டும் கடைப்பிடிக்கிறது நான் முழுசாக நம்புகிறேன் ராமநாமத்தை அப்படின்றதுக்கு அர்த்தம் என்னென்னா, ராமநாமத்தை மட்டும் சொல்கிறேன்னு அர்த்தம். சரி, அப்படி உனக்கு குவாலிட்டி கொடுக்க முடியல, அது குவாலிட்டி இல்லைனாலும் பரவாயில்ல, குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணு. குவான்டிட்டி நேது நிறைய ராமநாமத்தை சொல்லு. ராம 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 ராம. வேறு ஒரு வார்த்தை பேசாத. கண்டவங்க தேவையில்லாத வாயை கலருவாங்க. அவங்களுக்கெல்லாம் பேச்சே வச்சுக்காத. அதை விட்டு உடனே எஸ்கேப் ஆகி ராமநாமத்தில் நிஷ்டையாரு. நீ தொடர்ந்து நாமத்தை அதிகரிக்கச்சு. நீ நம்பிக்கையான சொல்லு, நம்பிக்கை இல்லாமல்னா சொல்லு, முழு நம்பிக்கையோட சொல்லு. முழு நம்பிக்கை இல்லை, நீ மற்ற தேவதை வழிபட்டு இருக்க பரவாயில்ல, எந்த தேவதை வழிபட்டாலும் ராமநாமத்தை சொல்லியே வழிபடு. அவ்வளோதான். தொடர்ந்து ராம 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 ராமான்னு சொல்லினே பாடு. நாம நிஷ்டையிலேருந்து இது ரொம்ப பெரிய தர்மம்னு என்றைக்கு நீ உணர்வேனா, அதனுடைய பலனை கிடைக்கும் போது நீ உணர்வேன். மற்ற தர்மங்கள்லாம் நான் கடைப்பிடிக்கும் போது நிறைய சோதனைகள் வந்தது, கஷ்டம் வந்தது, நிறைய இடர்பட்டேன். என்னடா சாமி இந்த அளவுக்கு நான் அந்த தர்மங்களை கடைப்பிடிக்கிறேன். பாகவத தர்மமே இருந்தாலும் பாகவதமே படிச்சுக்கும் போது நிறைய பேர் சோதனைக்குள்ளாகிறாங்க. பாகவதம் படிக்கிறவங்களுக்கே, ஆமாம், பாராயணம் பண்ணுறவங்களுக்கே சோதனைகள் நிறைய டிஸ்டர்பன்ஸ் வருது. அப்போது பாராயணங்கள் பண்ணி பார்த்தேன், பாகவத எல்லாம் பண்ணி பார்த்தேன், அவங்களுக்கே பார்த்தா பலவிதமான சங்கடங்கள் வருது, கஷ்டங்கள் வருது, சோதனை. ஆனால் நாம சங்கீர்த்தனம் பண்ணும்போது அப்பா ஒரு ஆஸ்வாசம் கிடைக்குது. நாம சங்கீர்த்தனம் பண்ணாலும் சோதனைகள் வருது என்ன? அப்போ மற்ற தர்மங்களுக்கு எதுக்கும் இடம் கொடுத்துட்டுன்னு அர்த்தம் நாம சங்கீர்த்தனத்து கூட. அப்போ நாம சங்கீர்த்தனம் பண்ணக்கூடாதா? மற்ற தர்மங்கள் கடைப்பிடிக்கிறவங்க அப்படின்னு அர்த்தம் இல்லை, நாமத்தை இன்க்ரீஸ் பண்ணுன்னு அர்த்தம். அது என்ன பண்ணோம்? மற்றதெல்லாம் விட வச்சிடும். அந்நிய தர்மான் திரஸ்கிருத்திய புரஸ்கிருத்திய மகோத்சவான்னு. மற்ற தர்மங்களை திரஸ்காரம் பண்ணிவிட்டு இது மட்டும் மகோத்சவமாக உட்காந்துருக்குமா நாம சங்கீர்த்தனம். நாரதர் சொல்கிறார், அந்நிய தர்மான் திரஸ்கிருத்திய புரஸ்கிருத்திய மகோத்சவான்னு. மற்ற தர்மங்கள்லாம் ஓரம் கட்டி வச்சுட்டு இந்த நாமத்தை நீ பிடிச்சிக்கினான்னா இந்த நாமம் மட்டும் போதும்னு அப்படி உன்னை ஒரு மகோத்சவமாக இந்த நாமத்தை பிடிச்சிக்கும்படி உன்னை செய்யும். இந்த நாமம் அப்படி பண்ணிட்டோம். ஆமாம், அவ்வளோ பவர்ஃபுல் இந்த பக்தியில் இந்த நாம சங்கீர்த்தனமானது. அப்போது உனக்குள்ள பக்தி ஞான வைராக்கியம் உனக்குள்ள பிரகாசிக்கும். அப்படி மகான்கள் ஸ்தாபிச்சிடுறாங்க இந்த நாம சங்கீர்த்தனத்தினால. நாரதர் சொல்கிறார், மகாத்மியத்தில் வருது இது. இப்போ நான் சொன்ன ஸ்லோகம், அந்நிய தர்மான் திரஸ்கிருத்திய புரஸ்கிருத்திய மகோத்சவான்னு. கேஹே கேஹே ஜனே ஜனே, ஒவ்வொருத்தர் ஹிருதயத்துலேயும் ஒவ்வொரு வீட்டிலையும் ஒன்று நான் ஸ்தாபிக்க செய்கிறேன் அப்படின்னு பக்தி ஞான வைராக்கியத்தை. எதனால் மற்ற தர்மங்கள்லாம் கடைப்பிடிச்சு எதுவும் கலியுகத்தில் பிரயோஜனப்படலை, எல்லாத்தையும் கலிக்கு எடுத்துட்டான். கலினா அதர்ம மித்திரேன தரையும் பாதித்தாதுனா. அதர்மத்துக்கு மித்திரனாக இருக்கக்கூடிய கலிபுருஷன் இந்த பூமியை ஃபுல்லாக பாதிச்சிட்டானா தோஷங்களால். அப்படி இருக்கும்போது எங்கே பார்த்தாலும் தருணை பிரபுதாகே ஷியாலுக புத்திதாயக அப்படி கன்யா விக்ரயினோ லோபா தம்பதீனாம் ச கல்கணம் அட்டசூல ஜனபதா சிவசூலா த்விஜாதயா காமின்யா கேசசூலின்யா சம்பவந்தி கலாபிகை அப்படின்னு கலி தோஷங்கள்லாம் பார்த்துட்டு வர்றார். ஏவன் பஷ்யன் கலேர் தோஷானு பர்யடன் அவனி மகம் யாமுனம் தடமாபண்ணா எத்திரலீலா ஹரேர் அபுத்து. இது பாகவத மகாப்தர் வர ஸ்லோகம். நல்ல காலம் மனப்படமாக இருந்தது, சொல்ல முடிஞ்சது, டக்குன்னு பகவான் கொடுத்தான். அப்போ இவ்வளோ கலிதோஷங்களை பார்த்துன்னு வர்றாரு. அப்போ தான் பக்தி தேவி ஞான வைராக்கியம் கஷ்டப்பட்டதை பார்த்த உடனே அவர்களுக்கு ஆறுதல் சொல்லும் விதமாக சொல்கிறார், ஒரே ஒன்று தான் கலியுகத்தில் எத்பலம் நாஸ்தி தபசா நான் யோகேன சமாதினா தத்பலம் ரபதே சம்ய கலு கேசவ கீர்த்தனாத். பகவன் நாம சங்கீர்த்தனத்தினால்தான், தபசனால் யோகத்தினாலெல்லாம் கலியுகத்தில் எதுவுமே சாத்தியப்படாது. அதுக்கெல்லாம் தடங்கள் விதிப்பான் கலிபுருஷன். தபஸ் பண்ண முடியாது, யோகம் பண்ண முடியாது, தியான யோகம்லாம் பண்ண முடியாது. இருட்டில் இறைவனை தேரன்னு சொல்லிட்டு கண்ண முடின்னு உட்காந்து மூச்சு பிடிச்சின்னு உட்காந்தா அதெல்லாம் நடக்காது. கண்ண முடின்னு இருட்டில் இறைவனை தேரன்னு சொன்னால் அது நடக்காது. கலியுகத்தில் அது சாத்தியமே இல்லை. அது கூட பாதகம் விளைவிப்பான், அமைதியை கெடுப்பான், நிம்மதி கெடுப்பான், சாந்தி கெடுப்பான். அப்போ தான் மனசு அதிகமாக அலைபாயும், மனசு அமைதி அடையாது. நீ தியான யோகம் பண்ணுறன்னு உட்காந்தா அப்போ தான் ஃபஸ்ட் கிளாஸாக ஒன்று வச்சு செய்வான் பாகம். யார்? கலிபுருஷன். ஆமாம், அதுக்கு 1008 தடங்கள் விதிப்பான். உனக்கு அமைதி கொடுத்த மாதிரி சாந்தி கிடைச்ச மாதிரி இருக்கும் தியானம் பார்த்தா. அப்புறம் பார்த்தா மேலே என்னென்னா கஷ்டங்கள் அதிகமாக வரும். அப்போ தியானம் பண்ணுறவங்க தொடர்ந்து தியானம் பண்ண சொல்ல பார்க்கலாம், பண்ண முடியாது. அப்போ எத்பலம் நாஸ்தி தபசான யோகேன சமாதினா, சமாதி நிலைக்கு வரைக்கும் ஏறினா கூட அங்கேருந்தையும் கீழே தள்ளிட்டு கலிபுருஷன். இது கலியுகம். நினைக்க ஹிருதயுகத்தில் இருக்க, நீ திரேதாயுகத்தில் இருக்க, எல்லாத்துலேயும் உனக்கு அப்படியே சாநித்தியமாக இருக்கிறதுக்கு
செழிப்பாக இருக்கிறதுக்கு, இல்லை தர்ம காரியங்கள் நடக்கிறதுக்கு. எங்கே பார்த்தாலும் அதர்மம் மேலோங்கி இருக்குது. அப்புறமா அட்டசூலா ஜனபதா சிவசூலா பிராமணர்கள்லாம் வேதத்தை விலை பேசி விற்றுட்டாங்களாம். அன்னத்தை வந்து அன்னத்தை தானம் தான் பண்ணோம், அன்னத்தை வந்து விலை பேசி விற்கிறாங்க. அப்போ அட்டசூலா ஜனபதா சிவசூலா விஜாதிகா காமின்யாக கேசசூலின்யாக சம்பவத்தை. பெண்கள்லாம் தன் உடலையே விலைக்கு விற்கிறாங்க. அப்படிப்பட்ட வேசி தொழில் செய்கிறாங்க நிறைய பெண்கள். அப்படிங்கும்போது கலிதோஷம் தானே இதெல்லாம். அப்புறம் சொல்கிறாரு, தருணி பிரபுதா இளம்பெண்கள் வீட்டிலலாம் இளம்பெண்கள் வச்சு தான் சட்டமாக இருக்குமா, பெரியவங்க பேச்சு மதிக்க மாட்டாங்களாம். அவர்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்கன்னா அவர்கள் பேச்சுக்கு தான் எல்லாம் பெரியவங்களாம் பயந்து இருப்பாங்களாம் ஒரு வீட்டில். இதெல்லாம் கலியினுடைய தோஷமா. தருணி பிரபுதா கேஹே ஷியாலுகோ புத்திதாயகா. அப்பா அம்மா பேச்சு கேட்க மாட்டானா. மச்சான் சம்மந்தி வீட்டில் மச்சான் மாமனார் மரியாதைக்கு இருக்கிற மரியாதை அப்பா அம்மா கூட இருக்காதான். ஒரு பிள்ளை கொடுக்க மாட்டானா அந்த மரியாதை. மச்சான் சொல்கிறது தான் வேதவாக்காக இருக்குமா கலியுகத்தை. இதெல்லாம் கலியினுடைய தோஷம் அப்படின்னு சொல்கிறார். ஷியாலுகோ புத்திதாயகா கன்யா விக்ரயினோ லோபாத்து தம்பதினாம் சகல்கணம். இதெல்லாம் கலியினுடைய தோஷம். இதெல்லாம் பார்த்துட்டு வராரு. கலியுகத்தில் 7:30 மணி வெயிலே சுடுதுன்னு சொன்னால் 12:30 மணி வெயில் எப்படி இருக்கும் யோசிச்சு பாரு. கலியுகம் ஆரம்பத்துலேயே இவ்வளோ தோஷங்கள் இருந்து தான் நாரதர் சொல்கிறார். என்னென்னா கன்யா விக்ரயினோ லோபாத்து, பெத்த பெண்ணை விலை பேசி விற்றுருவாங்களாம் அப்பா அம்மா சில தவறான தொழில்களுக்கு. அப்போ அந்த பெண்களை அது கலிதோஷம். அப்போது கன்யா விக்ரயினோ லோபாத்து, பணத்து மேலே உள்ள பேராசைனால பெண்களை தவறான செயலில் ஈடுபடுத்திடுவாங்க அப்பமா. இதெல்லாம் கலிதோஷம். அப்போ தம்பதியினம் சக்கல்கணம், தம்பதிகள் சண்டையானது ஓயாது தான் இருக்காமா. அவர்கள் வந்து என்னென்னா டைவர்ஸ் பண்ணி புனர்விவாகம் வேறு ஒருத்தர் அவங்க வந்து வேறு ஒருத்தர் கல்யாணம் பண்ணின்னு அவங்க என்ன பண்ணால் ஸ்டேட்டஸில் ஃபேஸ்புக்கில் ஸ்டேட்டஸில் போட்டு அனுப்புவாங்க. இவங்க பார்த்தா என்ன கல்யாணம் பண்ணின்னு இவங்க ஃபேமிலி ஃபேஸ்புக்கில் போட்டு அனுப்புவாங்க ஸ்டேட்டஸில். அப்போ எந்த நிலைக்கு இப்போ கலியுகம் எந்த அளவுக்கு போயிடுச்சு பார்த்தீங்களா. நடந்த விஷயம். இப்போ நான் சொல்கிறது நடந்த விஷயம். ஒரு தம்பதிகளுக்குள்ளே நடந்த விஷயம். ஒரு தம்பதிக்குள்ளே எத்தனையோ தம்பதிகளுக்குள்ளே அப்படி நடக்குது. இவர்கள் பார்த்தா புனர்விவாகம், அவர்களுக்கு டைவர்ஸ் ஆகிட்டு புனர்விவாகம். தம்பதி நாம் சக்கல்கணம், தம்பதிகள் சந்தம் வந்து பிரணய கலகம் இருக்கலாம். புரியுதுங்களா. ஊழலுக்கு மேல் கூடல் வந்து சுகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அது வந்து குழந்தைக்கு தகராறு மாதிரி இருக்கணும். கணவன் மனைவி தகராறு அதுப்போ மன்னிச்சுட்டு அது பிறகு சமாதானம் ஆகிடணும். அது அப்படி கிடையாது. இப்போலாம் பிரிஞ்சால் அதுக்கு பிறகு கஷ்ட வரைக்கும் சேர மாட்டாங்க. அவ்வளோதான். அவங்க டைவர்ஸ் வாங்கின்னு வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. பெண்ணு ஆணும் வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவ்வளோதான். இதெல்லாம் பிராமண குடும்பத்திலே நடக்குது நிறைய. இதெல்லாம் கலியினுடைய தோஷம். அவர் மூலமாக பிள்ளை குட்டிகளை பெற்றுனா இதெல்லாம் எங்கே போய் முடியுன்னே சொல்ல முடியல. அந்த புருஷன் வேணான்னா இன்னொரு புருஷன் கல்யாணம் பண்ணிக்கலாம். 2 புருஷன் 3 புருஷனோட மாற்றி கல்யாணம் பண்ணிக்கலாம். புருஷன் வந்து எத்தனை போன வேணா எப்படியோ போகுது. இதெல்லாம் பேசுறதுக்கே எனக்கு இதான் கலி தோஷம். இதை பற்றி பேசுறதுக்கே நம்மளுக்கு நீச்சமாக இருக்குது பாருங்கள். நம்ம மனசு கஷ்டப்பட்டு பாருங்கள். அதனால தான் இதெல்லாம் பார்த்துன்னு வந்துடுறான் யார் நாரதர். கலியுகம் ஆரம்பத்திலே இது மாதிரிலாம் வந்துடுச்சு. அப்போது ஏவம் பஷ்யன் கலிய தோஷான் பர்யடன் அவனி மகம். இந்த பூமி முழுவதும் சுற்றி வந்து இந்த கலிதோஷத்தெல்லாம் பார்த்துன்னு வந்தார். அதனால தான் இப்படிப்பட்ட புண்ணிய தீர்த்தங்கள் புண்ணிய கஷேத்திரங்கள்லாம் தான் சுற்றிட்டு வந்தேன். ஆனால் நடுவில் இந்த கலிதோஷத்தை பார்த்த உடனே என் மனசு குத்திரச்சி சர்ம மன சந்தோஷ காரகம், என் மனசு சந்தோஷம் ஏற்படலை அப்படின்னு நாரதர் வந்து புலம்புறார் சனகாதி முனிவர் இடத்துல. அப்போ தான் சொல்கிறார், ஒரே ஒரு வழி தான் கலியுகத்தில். இது இவ்வளோ அதர்மங்கள் ஏற்பட்ட இந்த இடத்துல ஒன்று தான், ராம 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 ராமான்னு சொல்லினே வேறு ஒன்றும் பண்ணாத. மகன் ராமரை நீ நினைக்கிறியான்னு நினைக்கலையோ, ஆனால் ராமர் ஒன்று நினச்சிட்டார். அதனால தான் ராக்கில் ராமநாமம் வந்துடுச்சு. அப்போ தொடர்ந்து நாமத்தை சொல்ல 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 நம்ம என்ன பண்ணோம்னா மற்ற தர்மங்கள்லாம் ஒன்று விட வச்சிடும், ராமநாமத்தை மட்டும் பிடிக்க வச்சிடும். இதுதான் ஒரு பியூட்டியே இந்த ராமநாமத்தில், பகவான் நாமத்தை. ஃபஸ்ட்டு நாமத்தை வந்து என்னென்னா எல்லா தர்மங்களும் கடைப்பிடிச்சி நாமத்தை சொல்லுவேன். நான் என்ன சொல்கிறேன், மற்ற தர்மங்களுக்கு அப்போது நம்ம வந்து குவாலிட்டியாக நாமத்தை கொடுக்கல. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், நான் நாம சங்கீதம் பண்ணுறேன், அவனுக்கு சோதனைகள் வருது. உண்மையாக அதான் சொல்ல, முழுமையாக சரணாகதி அடைஞ்சா நாம் நாம சங்கீதம் பண்ணுறோம் இல்லை. அப்படி குறை சொல்லாத, நீ பாட்டு நாமத்தை சொல்லே வா. அது என்ன பண்ணோம், மற்ற தர்மங்கள்லாம் விட வச்சு நாமத்தையும் உறுதியாக பிடிக்க வச்சிட்டோம். பிடிச்சிட்டாம நாம ஒன்று போதும் அப்படின்னு பிடிச்சிட்ட பிறகு அதுக்கு பிறகு அது கொடுக்குற அலாதியான பலன்களை நீ பார்க்கும்பொழுது அவ்வளவு ஆனந்தமாக இருக்கும். நீ மற்ற இதுக்கு முன்னாடி நீ கேர் பண்ணாமல் அலட்சியமாக பௌதிக விஷயங்கள் ஈடுபட்டு இருப்பேன். இப்போலாம் பௌதிக விஷயங்களும் உனக்கு வெறுப்பாக தோணும். சரி, இது டைம் வேஸ்ட்டு, கால விரயம், இது தேவையில்லாத விஷயத்தெல்லாம் ஈடுபட்டு இருக்குமே, இது நம்மளுக்கு சரியான இது கிடையாது, பிரயோஜனமானதே கிடையாது. நம்ம இந்த சமயத்தில் நாமசங்கீர்த்தனம் பண்ணியிருந்தால் ஒரு பிரயோஜனம் உண்டு, உருப்படியான வேலை தான்.
மற்றதெல்லாம் உருப்படி இல்லாத வேலை தான். பணம் சம்பாதிக்கிறதே உருப்படியான வேலை இல்லை அப்படின்றது அளவுக்கு தோணிடும் உனக்கு. அந்தளவுக்கு மனசு பரிசுத்தமாயிடும் நாமா சொல்ல சொல்ல சொல்ல. எல்லா ஆசைகளையும் விட வச்சிடும் நாமா. நீ ஏதாவது கேளிக்கைகளில் தேவையில்லாத விளையாட்டுகளில் மற்றவங்களாம் ஈடுபடும் போது சே இதுதான் அவங்க அறியாமையில் மற்ற உலக விவகாரங்களில் ஈடுபடுறாங்க. அதே போல் இந்த விளையாட்டுகள், இந்த பொழுதுபோக்கு சாதனைகளில் ஈடுபட்டு இருக்காங்க. டிவி பார்க்குறது, அப்போல் கேரம் போர்டு ஆடுறது, இது மாதிரி தேவையில்லை. இந்த டைமில் நம்ம பகவன் சொல்லாமல் பிரயோஜனமாக காலத்தை கழிக்கலாமே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவேன், டக்குன்னு நாமத்துக்கு வந்துடும். நீ மட்டும் செப்பரேட்டாக இருப்ப உலகத்துலேருந்து. எல்லோரோட பழகும். உன்னை பார்த்து 10 பேர் வருவான். உனக்குள்ளே தபஸ் ஏற உன்னை பார்த்து 4 பேர் 10 பேர் கற்றுப்பான். இவர் போகிற வழி கரெக்டான வழிடா, இந்த வழியில் நம்ம போனால் நம்ம உயரலாம், மேலான பாதைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி உன் பின்னாடி 4 பேர் வருவோம். அப்போ நீ நாம சங்கீதத்துக்கு உனக்கு அப்படி உன் தபஸ் ஏற உனக்கு ஜனங்க கூடும் அதிகமாக. ஆகர்ஷண சக்தி உனக்குள்ளே அதிகமாகும். தபஸ் ஏற உனக்குள்ள ஆகர்ஷண சக்திகள் அதிகமாகும். நீ நினச்சது நடக்கும். நினச்சது வேணாம், நீ அதாவது ஒரு விஷயம் நான் நினச்சேன், அதாவது எனக்கு நடந்த விஷயம் சொல்கிறேன். ஒரு விஷயம் நினச்சிருப்பேன், அல்பமான ஒரு ஆசை திடீர்னு வந்துடுச்சு எனக்கு. அப்புறம் பார்த்தேன், சிச்சு இதெல்லாம் அல்பமான ஆசை, இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை, நம்ம ராமநாமா சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ராமநாமா சொல்லினே இருந்தேன். ஆனால் அந்த அல்ப விஷயமான ஆசை தெரியாமல் தான் நினச்சேன். தெரியாமல் நினச்சிட்டு அப்போ நான் திட்டினேன் என் மனசை, சிச்சே இந்த அல்பமான ஆசைலாம் நம்ம ஆசைப்படக்கூடாது, நம்ம ராமநாமம் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரொம்ப அற்பமான ஆசை. ஆனால் நான் விட்டுட்டேன், அதை மறந்துட்டேன். ஆனால் அந்த அற்பமான ஆசை பகவான் நிறைவேற்றுறான். இதுக்கு என்ன சொல்கிறீங்க நீங்கள்? அற்பமான ஆசை தாங்க, ஆனால் பார்த்தா பகவான் அதை நிறைவேற்றும் போது நிற்குது அந்த ஆசைப்படத்தக்க பொருள். ஆச்சரியமாக இருக்குது. சே நான் அப்போ தான் ஆசைப்பட்டது உண்மைதான். அப்புறமா நான் மனசை போட்டு ஐயோ நம்ம நாம சொல்கிறேன், சே இது போல் அல்ப ஆசை வரக்கூடாது அப்படின்னு கொஞ்ச நேரம் அந்த சங்கல்பம் பண்ணதுக்கு உடனே பகவான் பலன் கொடுத்துறான். அதெல்லாம் தெரியாது, நீ ஆசைப்பட்டியா இல்லையா, இந்தா பெற்றுக்கொள். அது மாதிரி இல்லை எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் அதை ரிஜெக்ட் பண்ணிட்டேன், வேண்டான்னு. ஏன்னா நம்ம உயர்ந்த விஷயத்தில் இந்த அல்ப ஆசை தெரியாமல் பண்ணிட்டேன். அந்த ஆசைக்கு உடனே பலன் பகவான் கொடுத்துட்றான். அப்போ கொடுக்கல, கொஞ்ச நாள் பொறுத்து உடனே அது யதார்த்தமாக எதிர்பார்க்காத சமயத்தில் அந்த பலன் கிடைக்கிது. இது என்றைக்கோ ஆசைப்பட்டேன்னு, ஆமாம் தெரியாமல் ஆசைப்பட்டேன்னு சொல்லிட்டு அப்போ திருத்தினமே, அப்போ கூட எப்படி இந்த ஆசை நிறைவேறுது? அதுதான் நீ சங்கல்பம் பண்ணால் பகவான் அதை மனசில் வச்சுப்பான், அது நிறைவேற்றிடுவான். நீ ராமநாம சொன்னால் நிறைவேற்றிடுவான். அப்படி அற்பமான விஷயங்களே உனக்கு நிறைவேற்றுன்னு சொன்னால் உனக்கு உயர்ந்த விஷயங்கள்லாம் பகவானுக்கு தெரியாது. அவனுக்கு எப்போ நிறைவேற்றணுன்னு அதுக்கான டைம் வரும்போது நிறைவேற்றுவான். அப்போ நீ வானான்னுவாத, அந்த வானான்ற சமயத்தில் தான் நிறைவேற்றுவான். குசேலர் நல்ல வைராக்கியம் அடைஞ்ச பிறகு செல்வத்தை கொடுத்தாங்க. அந்த செல்வத்து மேலே இப்போ பட்டதில்லே இல்லை. ஏன்னா பசியோடு இருந்து பகவத் பக்தி அதிகமாக வளர்த்துட்டார். பகவத் பக்தி அதிகமாக வளர்த்துருந்தால் தான் பகவானை போய் தரிசனம் பண்ணார். அவருக்கு அவள் கொடுத்தார், அதை பகவான் ஏற்றுட்டான். அப்போ பகவானே எவ்வளோ பேருக்கு கொடுக்குறது. அதான் சொல்ல பேட்டி துவாரகன்னு பேர். அந்த துவாரகைகள் எவ்வளோ பேர் வண்டியாக வச்சுருக்காங்களாம். முந்திரி திராட்சை யானை தந்தங்கள்லாம் கொண்டு வந்து வச்சுருக்காங்க. பெரிய பெரிய ராஜாக்கள்லாம் வந்திருக்காங்களாம் பேட்டி காண்றதுக்கு. அவ்வளோ பேரை கண்டுக்கலையா யார்? கிருஷ்ண பரமாத்மா அவருடைய பூஜைகளை ஏற்றுக்கலையா. ஆனால் அந்த ஏழை பிராமணன் குசேலர் கொடுத்த அப்படி அப்படியே லபுன்னு வாரி போடுறான், வாயில் போடுறான். அப்போ சாப்பிட்றான்னா எவ்வளோ ஆசை. அப்போ அவனுடைய பக்தி, அப்போது இதுலேருந்து கிருஷ்ணன் சாப்பிட்றான்னாவே அந்த குசேலருடைய பக்தி எத்தகையதாக இருக்கும். அந்த ஏழ்மை நிலையிலையும் கிருஷ்ணன் அப்படி உருகி பக்தி பண்ணியிருக்காருன்னா அப்போ பக்குவம் அடைஞ்சவராக இருக்கணும். அப்போ இந்த அவர்கள் விதுரர்கிட்ட போய் சாப்பிட்டாரு. ஏன்னா அப்படியேப்பட்ட தூய பாகவதர்கள் அவங்களாம், விதுரர் குசேலர் போன்றவங்களாம். அந்த ஏழை வீட்டில் பகவான் தேடி போய் சாப்பிடுவோம். அப்படி சாப்பிட்டதுனால எல்லையற்ற ஐஸ்வர்யங்களை கொடுத்துட்டான். இப்போ அந்த கொடுத்துட்டா நான் அதில் பட்டத்தில் இல்லை. குபேரனே செல்வத்தை என்னை விட உங்களை அதிகமாக செல்வம் இருக்குது, அதனால் எங்களை வந்துடணும்னு சொல்லிட்டு அதை அபகரிக்க வரான் குபேரன். தாராளமாக எத்தும் போன்றார் குசேலர். எனக்கு வேணாம் இவ்வளோ செல்வம். நான் ஏழைப்பட்டா இருந்தேன், பயம் இல்லாமல் இந்த நிம்மதியாக இருந்தேன். இவ்வளோ செல்வம் வந்தவொடனே பயமாக இருக்குது. எவன் எப்படி கொள்ளை அடிப்பானோ, பணத்தை கொள்ளை அடிச்சா பரவாயில்ல, நம்மள வரங்களா கொலை பண்ணிட்டு போகிறாங்களோ ஒரு பயம் வரும் தன்னாலே. ஒரு பணக்காரனுக்கு என் பணத்தை வேணா எடுத்துக்கடாப்பா, என்னை எதுவும் என் உயிர் சேதம் எதுவும் பண்ணிட்டாரு அப்படின்னு பயப்படுறாங்களே எவ்வளோ பணக்காரர்கள்லாம். இப்போ பணத்தை கொள்ளை அடிக்கிறன்ற பேரில் வந்தபோது டக்கு நம்ம தடுத்து நம்மளை பார்த்த உடனே ஆளை பார்த்து முதல்ல இவனை கொலை பண்ணிட்டு அப்போ பணத்தை திருடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பணக்காரன் வீட்டில் போய் திருடி நான் என்ன பண்ணுவேன்? அப்போ உயிருக்கே ஆபத்தில் அந்த பணம். அப்போது பணம் நிறைய வந்துச்சுன்னா பயமும் உண்டாகும், உயிர் பயம் ஏற்படும்.
ஏன்னா இவனை வதம் பண்ணாமல் அந்த பணத்தை நம்ம அபகரிக்க முடியாது அப்படின்ற நிலையை அவர் பண்ணும்போது அவனை வதம் பண்ணவும் துணிச்சுவோம் இல்லையா கொள்ளைக்காரன் யோசிச்சுப்பார். அப்போது ஒரு சிலர் என்ன சொல்கிறார், குபேரன் வந்து பணம் எனக்கு என் கலர் ஐஸ்வர்யத்துக்கும் ஐஸ்வர்யம் அதிகமாக இருக்குது, அதனால் இது எனக்கு கொடுத்துட்டு அப்படின்னு சொன்னோன்னே தாராளமாக எடுத்து போன்றார். குபேரன் வந்து கேட்ட உடனே யார் குசலர் பகவான் உடனே வந்து யோகக்ஷேமம் பகாமியகம் கொடுக்கறது மட்டும் இல்லை, அதை பாதுகாக்கிறதும் பகவானுடைய பொறுப்பு. அதனால் என்ன சொல்கிறார், குபேரா ஒழுங்காக போயிடு, இது நான் கொடுத்த செல்வம், அவங்களும் இதை அபகரிக்கக்கூடாது. அப்போ தான் குபேரன் மன்னிப்பு கேட்டுட்டு போயிடுறார். அப்படி குசலுக்கு செல்வத்தை நீடிக்க செய்கிறார். ஏன் கிருஷ்ணா எனக்கு இவ்வளோ செல்வத்தை கொடுத்த, அவன் எத்து போட்டமே குபேரன், எனக்கு தான் நீ தான் பெரிய செல்வம், உன் நாமா இருக்க கிருஷ்ணா கிருஷ்ணன் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணான்னு உன் நாமம் தான் எனக்கு பெரிய செல்வம், அந்த செல்வத்தை மதிச்சிட்டவன் இந்த செல்வம்லாம் எனக்கு எதுக்கு கிருஷ்ணா அப்படின்னு குசலர் சொல்கிறார். கிருஷ்ணனை விட உயர்ந்த செல்வம் அது. நாராயண படைகளை கேட்டான் துரியோதனன், முட்டாள். நாராயண படைகளை கேட்டான், நாராயணனே கேட்டான் அர்ஜுனன், இவன் தான் புத்திசாலி சுமேதசா. எவன் பகவான் நாமத்தை பிடிச்சிக்கிறானோ, சாரத்தை பகவானை பிடிச்சிக்கிறானோ, மற்றதெல்லாம் தள்ளிடுறானோ அவன் தான் சுமேத சகாய். யஜ்ஞ சங்கீர்த்தன பிராயே சுமேதச. அப்போ யார் நாம சங்கீர்த்தன யஜ்ஞத்தை எவன் பண்ணுறானோ அவன் தான் சுமேத சிறந்த புத்திமானம். மற்றதெல்லாம் அல்பமேத சகா, உலக ஆசைகளில் படுறவங்க அல்பமேத சகா, சிறுமதி படைத்தவர்கள், அவங்களாம் அல்ப விஷயங்களில் விழக்கூடியவர்கள் அப்படின்னு பகவத்கீதையில் பகவான் சொல்கிறான் இல்லையா, புரிஞ்சுக்கணும். அதனால் நம்ம பகவான் நாமத்தை உண்மையிலே நம்ம குறை சொல்கிறதுக்கு நம்மளுக்கு ரைட்ஸே கிடையாது, நம்மளுக்கு அது தகுதியும் கிடையாது. நாம சொன்ன எனக்கு பலன் கொடுக்கல அப்படின்னு தகுதி கிடையாது. ஃபஸ்ட்டு உண்மையாக சொல்லு, உண்மையாக ஊருக்கா மாதிரி தொட்டு நாமத்தை, இல்லை முழு நம்பிக்கையோட பகவான் நாமா சொன்னியா? சொல்லலை. அப்போ நம்மக்களை குறை வச்சுன்னு நாமத்தை குறை சொல்லலாமா? நாம பலன் தரலன்னு சொல்லக்கூடாது. நாமத்தை திருடமாக பிடிச்சிட்டேன்னா, நாமத்தை உறுதியாக பற்றிக்கொள்ள மற்ற தர்மங்கள்லாம் நீ திறந்துடுவேன். நாம மட்டும் போதும்னு நினைப்பேன். அந்த நாம அப்படி பண்ணிவிடும் உன்னை. அப்போ நான் ஆத்மார்த்தமாக ராமநாமத்தை சொல்ல என்னென்னா, அதனால தான் உன்னால் குவாலிட்டி கொடுக்க முடியல. எனக்கு மற்றதெல்லாம் விட முடியாதுப்பா. நான் அந்த பூஜைகள் இந்த பூஜைகள் நாங்களாம் வந்து பணம் கொடுத்துருக்கேன், இந்த கலச பூஜைக்கு நான் எனக்கு கலசம் கொடுப்பாங்க, அந்த பூஜைக்கு நான் ஒத்துட்டு இருக்கேன், அதெல்லாம் பணம் கொடுத்துருக்கேன். நான் அந்த நவகிரக ஹோமத்தெல்லாம் பணம் கொடுத்துருக்கேன், நான் அங்கெல்லாம் போய் தான் ஆகணும். நாமத்தை மட்டும் உறுதியாக பற்றி கொள்ள அளவுக்கு எனக்கு இன்னும் பக்குவம் வரல, அதனால் நான் எல்லா சிறு தேவத்தையும் வழிபடுவேன், நான் எல்லாம் போவேன். பண்ணிக்கோ, ஆனால் நாமத்தை படிச்சுக்கோ. தினமும் ஒரு மணி நேரம் சொல்லு, அது 2 மணி நேரமாக மாறும். ஆனால் நீ போகும்போது இதுக்கு ஒரு இடத்துல உட்காந்து தான் பகவான் நாம சொல்லணும்னு அவசியம் இல்லை. போகும்போது வரும்போது கூட ராம ராம ராம, வாய் சும்மா தானே இருக்குது, கை தானே வேலை செய்யுது, கால் தானே நடக்குது, வாய் சும்மா தானே இருக்குது, பகவான் நாம சொல்லலாமே. பகவான் நாம சொல்லணும்னா வீடு வெட்டி கதை பேசின்னு இருப்பேன், வேறு என்ன பண்ண போகிறேன்? வளன்னு பேசின்னு இருக்க போகிறேன், தேவையில்லாத விஷயத்தை ரொம்ப பேசின்னு இருக்க போகிறேன். அதை விட்டுட்டு ராமநாமா சொல்லாமல் பிரயோஜனமாக உருப்படியாக செய்யக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னா பகவான் நாமா சொல்கிறது தான். அதையாவது செய்யலாமே நிறைய. அப்போ ராமநாமம் என்னன்னா இடைவிடாமல் நாமா சொல்லுன்னு சொன்னால் உடனே எல்லா வேலையும் விட்டுட்டு உட்காந்து நாமா சொல்கிறது அப்படின்னு அர்த்தம் இல்லை. எல்லா வேலைகளையும் செய்து கொண்டே பகவான் நாமத்தை சொல்லலாம் இடைவிடாமல், தெரியுமா? சரி, சொல்ல முடியல, யாருக்குள்ளே பேசினிருக்கவங்க ஹிருதயத்தில் நாம ஸ்மரணம் பண்ணின்னு இருக்கலாம். நாம ஆவர்த்தி உள்ளே ஆகிட்டே இருக்கும், ராம 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 ராமன்னு உள்ளுக்குள்ளே மனசை ஸ்மரணத்தில் நாம சாண்டிங் பண்ணியிருப்பான். அது வந்து என்னென்னா, அது அபியாசம் பண்ணவங்களுக்கு தான் அது மறக்காமல் தொடர்ந்து அந்த சாண்டிங் பண்ண முடியும். மனசில் மறக்காமல் இடைவிடாமல், இல்லாட்டி நான் விட்டுவிடும். மனசில் நாம சொல்லி பார்த்தேன், டக்குன்னு மறந்து போச்சு, வேறு விஷயம் வேறு சிந்தனை உள்ளே வந்துச்சு, டக்குன்னு அவங்கள பேசியிருந்தேன், அதான் டைவர்ட் ஆகி போச்சு. அது ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் அவங்க பிளேடு போடுவாங்க, அவங்க கூட சம்பாஷணம் பண்ணும்போது அந்த சமயத்தில் நாம விட்டு போய்டும். அப்போ மனசா ஸ்மரேன்னு, அப்போ மனசால் ஸ்மரிச்சுட்டு அதுக்கும் ஒரு அபியாசம் வேணும். நாமத்தை சொல்ல ஹிருதயத்தில் நாம ஓடிகிட்டே இருக்கும். தூக்கத்தோடு நாம ஓடிகிட்டே இருக்கும். உன் மூச்சு சுவாசத்தில் ராமநாமம் ஓடின்னு இருக்கும். அப்போ சுவாசந்தே நாராயண ஸ்மிருதி, பிரதிஸ்வாசந்தே நாராயண ஸ்மிருதி. ஒவ்வொரு சுவாசத்தும் நாராயண ஸ்மிருதி ஸ்மரணத்தோடு இருக்கும்போது எந்த சுவாசம் கடைசி சுவாசமாக இருக்கோ அது நாராயண ஸ்மரணத்தோடு போகும். அப்படி போச்சுன்னா அது அந்த ஜீவன் மோட்சம் அடையும், வைகுண்ட பதிவு அடையும், இல்லையா? அதனால் அனவரதம் ராமநாமா சொல்லலாம். இதுக்கு எந்த தடங்களும் கிடையாது, எந்த வேலைகளும் தடங்கள் கிடையாது. அது பாட்டுக்கு ஒரு பக்கம் வேலை நடக்கட்டும். உன்னால் வாயால் சொல்ல முடியல, மனசால் சொல்லு. செய்யணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா உனக்கு 1000 வழி காமிப்பான் பகவான். நீ செய்யக்கூடாது, அதில் அலட்சியப்படுத்தின்னு சொன்னால் உனக்கு ஒரு வழியும் கிடைக்காது. உட்காந்து கூட நாம சொல்ல முடியாது. 1 மணி நேரம் இல்லை, 1/2 மணி நேரம், 10 நிமிஷம் கூட நாம சொல்ல முடியாது உன்னால். நீ செய்யணும்னு முடிவு பண்ணிட்டேன்னு சொன்னால் உனக்கு 1000 கதைக்குள்ள பகவான் திறந்து விட்டுருவான்.
நீ சுலபமாக உனக்கு 1000 வழிகள் கிடைக்கும் நாம சொல்கிறதுக்கு. நாம சொல்லணும்னு முடிவு பண்ணிட்டல்ல, கண்டிப்பாக உனக்கு பகவான் வழி காட்டுருவான். மயானுகூலேன பகவான் அனுகூலம் பண்ணிடுவான். நாம இஷ்டையாக இருக்கணும்னு எப்போ நீ முடிவு பண்ணியோ அப்போயே நீ நாமத்தில் வந்துட்ட. பகவான் உன்னை திரும்பி பார்த்துட்டான். அதனால தான் நாம நிஷ்டையில் இப்போ இருக்கிற. உன்னை பகவான் கைவிடவே மாட்டான். அப்போது பகவான் மேலே இல்லை, நீங்கள் பகவான் நம்புறது இருக்கட்டுங்க, பகவானுக்கு முதல் உன் மேலே நம்பிக்கை வரணுமே. இவன் எப்போ வேணாலும் ராமநாமா சொல்கிறான், அப்புறமா வேறு நாமா சொல்கிறான், அப்புறமா வேறு மதத்தை சொல்கிறான், வேறு தெய்வத்தை வழிபடுறான், வேறு கிரியானுஷ்டானங்கள் பண்ணுறான், வேறு பூஜைகள் பண்ணுறான், வேறு கோயிலாக அலைகிறான், வேறு தர்மங்களை கடைப்பிடிக்கிறானே. அப்போ உன்னை எப்படி நம்புறது? நீ பகவான் நம்புறது இருக்கட்டும், நான் நாமா சொன்னேன்பா, இவ்வளோ நாமா சொல்கிறேன், எனக்கு பலன் கிடைக்கல, நான் நம்பின பலன் கிடைக்கலன்னு சொல்கிறீங்க. சரி, நீ பகவானை நீ நம்புறது இருக்கட்டும், பகவானுக்கு முதல் ஊமல் நம்பிக்கை வரணுமே. நீ இந்த நாமத்தில் ஸ்திரமாக இருப்பான், இந்த நாமத்தை விட மாட்டான், இந்த நாமத்தை அனன்யமாக, இந்த நாமத்தையே உறுதியாக பற்றி கொண்டு உறுதியாக நம்புகிறவன் இவன் அப்படின்ற ஊமல், அப்படின்ற நிஷ்டையாக இருக்கிறான் அப்படின்ற ஊமல் நம்பிக்கை வரணுமே பகவானுக்கு. அதுக்கு நீ எலிஜிபிளா? இல்லையே. அன்ஸ்டேபிளாக இருக்கிறே நீ தான். ஸ்திரமே இல்லையே உனக்குள்ள, ஸ்டேபிளாகவே இல்லையே, அன்ஸ்டேபிளாக இருக்கிறே, ஒரு நிலையில்லாத மனசாக இருக்கிறே. இந்த தர்மத்தை விட்டா அந்த தர்மம், அந்த தர்மத்தை விட்டா இந்த தர்மம் அப்படின்ட்டு 1008 குருமார்கள் 1008 சாதனைகளை பண்ணின்னு இருக்கேன். நீ எங்கே நாம நிஷ்டையாக இருக்கிற? நீங்கள் பகவான் நம்புறது இருக்கட்டும், இந்த பகவான் நம்பினா கைவிட்டான் நாமசிங்கத்தை பண்ண பலன் கிடைக்கலன்னு சொல்கிறதெல்லாம் இருக்கட்டும். முதல் பகவானுக்கு உண்மை நம்பிக்கை வரணும். அந்த நம்புகிற அளவுக்கு நீ உறுதியாக இந்த நாமத்தை தவிர, ராமநாமத்தை தவிர எனக்கு வேறு கதி கிடையாது, கதிர் அந்நியதா அப்படின்னு நிஷ்டையாக இருந்து பாரு, அடுத்த நிமிஷம் பகவான் உனக்கு பலன்கள் கொடுக்க ஆரம்பிச்சிடுவான். நீயே அஜாக்கிரதையாக நாமத்தை மறந்துட்டாலும் ஒரு அடி கொடுத்து, இல்லாட்டி ஒரு துன்பத்தை கொடுத்து, ஒரு சங்கட நிலை கொடுத்து, அந்த சங்கடத்தை போக்கத்துக்கு இதுதான் வழின்னு சொல்லிட்டு உடனே நாமத்தை உனக்குள்ள ஞாபகப்படுத்தி உன் வாக்கில் நாமத்தை சொல்ல வச்சு, அதுக்கப்புறம் அந்த சங்கடத்திலேருந்து சுலபமாக விடுவிக்கிறத பார்த்த உடனே அப்பா மற்ற சாதனைகள்லாம் கடைப்பிடிக்கும் போது இந்த சங்கடத்திலேருந்து நான் விடுபடலை, ஆனால் நாமசிங்கத்தினம் பண்ண உடனே அந்த சங்கத்தில் உடனே சத்திய விமுச்சியதை உடனே என்னை விடுதலை பண்ணிடுச்சு. இந்த நாமசங்கீதம் உடனே விடுதலை பண்ணிடும். சத்திய விமுச்சியதை எத்பிபேதி ஸ்வயம் பயம், எதெல்லாம் உன்னை பயமுத்துச்சோ அதெல்லாம் உன்னை பார்த்து பயந்து ஓடும். அதெல்லாம் உன்னை பார்த்து பயந்து ஓடும். சத்திய விமுச்சியதை உடனே உன்னை விடுவிச்சிடும். நாமத்துக்கு அவ்வளோ பவர் இருக்குது. அப்போ மற்ற சாதனைகள்லாம் நான் கூட பாகவத பாராயணம் பண்ணியிருக்கேன், ராமாயணம் பண்ணியிருக்கேன். அப்போல்லாம் தீராத பிரச்சனை நாம சங்கீதத்தை சுலபமாக தீர்ந்துச்சு. எனக்கு எவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு. சில விஷயங்கள் தான் சொல்ல முடியும், நிறைய விஷயங்கள் சொல்ல முடியாது. அப்போ பாகவத பாராயணம் பண்ணும்போதெல்லாம் நல்லா இருந்தது. ஆனால் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் அப்படியே தான் இருந்தது, பிரச்சனைகள். ஆனால் நாம சங்கீர்த்தனம் பண்ணும்போது அந்த பெரிய பெரிய விஷயங்கள்லாம், அது அசைக்க முடியாத பிரச்சனைகள்லாம் சுலபமாக தூளாகி போச்சு. அந்த கஷ்டங்கள்லாம் சுலபமாக விலகுச்சு, பெரிய விடுதலை கிடச்சிது. அப்போ பாகவத ராமாயணம் பாராயணம் பண்ணும்போது கிடைக்காத ஒரு விடுதலை நாம சங்கீர்த்தனம் பண்ணும்போது நான் ஈஸியாக காணாமல் போயிடுச்சு. அது அந்த சுவடே தெரியலையே, இப்படிலாம் ஒரு கஷ்டத்தை நம்ம அனுபவிச்சுமா அப்படின்ற அளவுக்கு ஆகி போச்சு. அப்படி அந்த பிரச்சனைகள் அவ்வளோ ஈஸியாக அக்லிஷ்டக்காரனாக சுலபமாக தீர்த்து வச்சிருச்சு நம்ம கஷ்டங்களை இந்த நாமம். அப்போ இப்போ நாமத்தை பிடிச்சிப்பியா, இல்லை மற்ற சாதனைகள் பாகவத பாராயணம் இல்லாட்டி மற்ற தர்மங்களை கடைப்பிடிப்பியா? அப்பா இந்த நாமா தான் இன்றைக்கி ஒரு பொடி சோறு போடுதுன்னா நான் நிம்மதியாக சாப்பிட்றேன்னா 3 வேளை திருப்தியாக, அது நாமா தான் அப்படின்னு சொல்லிட்டு நீ நாமத்தை பிடிச்சின்னு இருக்க. ஏன்னா மற்ற தர்மங்களை கடைப்பிடிக்கும் போது கிடைக்காத ஒரு ரிலீஃபு, ஒரு விடுதலை, ஒரு சந்தோஷம், ஒரு பிரச்சனையிலிருந்து விடுதலை, ஒரு நிம்மதி, ஒரு சாந்தி இந்த நாமத்தில் தான் கிடச்சிது. சொல்ல நம்புவீங்களா? அதான் உண்மை. அப்போ நாமத்தில் எனக்கு மந்த புத்தி ஏற்படும் போது உடனே என்னை சுறுசுறுப்பாகத்து என்ன பண்ண டக்குன்னு ஒரு பிரச்சனைகள் உண்டாகும், ஒரு பயத்தை உண்டாகிடும். உடனே நான் அந்த பயத்தில் இந்த பயத்தை போக்கத்து ஒரே வழி நாம தான் அப்படின்னு சொல்லி உடனே நிறைய நாமத்தை அதிகரிக்க செய்த உடனே அந்த பயம் என்னை விட்டு போயிடும். அந்த பிரச்சனையிலிருந்து நான் வெளியே வந்துடுவேன். இதுதான் பகவான் செய்யக்கூடிய செயல், நம்மளை பக்குவப்படுத்தக்கூடிய வழி. அப்போ நாமானா வெறும் ராமானா அது ஒரு ஜடமான ஒரு அக்ஷரம் நினைக்காதீங்க, அது ஜீவனுள்ள அக்ஷரம். நீ ராமநாம சொல்லினே வா, நீ கண்டிப்பாக ராமமயமாக மாறுறியா இல்லையாப்பா. அப்போ என்ன பண்ண, உன்னால் குவாலிட்டி கொடுக்க முடியல, நம்பிக்கை சொல்ல முடியல, நீ குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணு, நிறைய நாமத்தை சொல்லு, நாமத்தை ஆவர்த்தி பண்ண அப்போ பகவானை நீ நம்புறது இருக்கட்டும். நீ உன் நம்பிக்கைலாம் நம்ப முடியாது, ஃபஸ்ட்டு உன்னையே நம்ப முடியாது. உன் நம்பிக்கைலாம் போய் பகவானுக்கு உமல் நம்பிக்கை வர அளவுக்கு நீ நிஷ்டையாக நாமத்தை சொல்லணும். அப்போ நீ தான் கன்க்ளூஷன், நீ தான் முடிவு எடுக்கணும் கரெக்டாக.
இனிமேல்ட்டு இந்த ராமநாமத்தை தவிர நான் வேறு தர்மத்தை முழுசாக நம்ப மாட்டேன். வேறு தர்மத்தை கடைப்பிடிச்சா கூட இந்த ராமநாமத்தை நம்புகிற மாதிரி, ராமநாமம் தான் எனக்கு கதி, ராமநாமம் தான் என்னை விடுவிக்கும், ராமநாமம் தான் என்னை காப்பாற்றும் அப்படின்னு நிஷ்டையாக நீ இருக்கணும். ராமநாமத்துக்கு சம்ம வேறு எந்த தர்மத்தையும் பெருசாக வைக்க மாட்டேன் என் மனசில், இந்த ராமநாமம் தான் எனக்கு வசதி அப்படின்னு நீ உனக்குள்ளே அந்த கன்க்ளூஷனுக்கு வா. ஃபஸ்ட்டு ஸ்திரமாக நாமத்தை நம்பு. இப்போ பகவான் உன்னை நம்புவான். பகவான் உண்மையில் நம்பிக்கை வந்துச்சுன்னா தான் பகவான் உனக்கு எல்லாம் செய்வான். உன் பிரச்சனைகள் தீர்ப்பான், உன் கடன் தொல்லைலாம் தீர்ப்பான், உன் கவலைகள்லாம் போக்குவான், உன் நோய்கள்லாம் போக்குவான். உனக்கே அந்த நம்பிக்கை இல்லைன்னு போது பகவான் எப்படி உண்மையில் நம்பிக்கை வரும் சொல்லு பார்க்கலாம். நீ நம்பணும் ஃபஸ்ட்டு. நீ ஸ்திரமாக இருக்கணும் ஒரு விஷயத்தில். இந்த நாமன்னா ராமநாமன்னா அந்த ராமநாமம் தான் அப்படின்னு அடித்து ஸ்திரமாக இருக்கணும். இருந்துட்டுன்னா பகவான் உண்மையில் நம்பிக்கை வந்துடும். அதனால் இது வியாபாரமாகக்கூடாது. பஜனைகளோ நாமசங்கீர்த்தனோ வியாபாரம் பண்ணவங்களாம் இருக்கிற இடம் தெரியாமல் காணாமல் போயிட்டாங்க. ஆனால் இது ஆத்மார்த்தமாக பண்ணவங்களுடைய புகழ் இன்றைக்கி நிலைச்சிருக்கு. வியாபாரமாக பண்ணவங்களாம் இருக்கிற இடம் தெரியாமல் காணாமல் போயிட்டாங்க. இந்த பஜனையெல்லாம், இந்த நாமசங்கீர்த்தன பஜனைலாம், இல்லை சம்பிரதாய பஜனை எல்லாமே. ஆனால் இது ஆத்மார்த்தமாக பண்ணவங்களுடைய புகழெலாம் சத்குரு சுவாமிகள், ஐயாவால், அவ்வளோ துக்காராம் தாசர், மீரா, சகுபா, போல் ஞானேஸ்வரர், அப்படியே புரந்தரதாசர் போன்றவருடைய அவருடைய புகழ் இன்றைக்கி நிலைச்சிருக்கு. அவருடைய பாடல்கள் இன்றைக்கும் எல்லாத்துலேயும் ஒழிச்சுட்டு இருக்குது. தியாக பிரம்மம், அவ்வளோ அவங்களுடைய கீர்த்தனைகள்லாம் இன்றைக்கி பிரகாசமாக இருக்குது. ஏன்னா ஆத்மார்த்தமாக பண்ணாங்க. அவங்க பணத்துக்கு எதிர்பார்த்து பண்ணல. பக்தியோட உள்ளம் உருகி உள்ளம் கசிந்து அப்படி பஜனைகள் பண்ணாங்க. அப்போ பகவானுக்கு உண்மையில் நம்பிக்கை வர அளவுக்கு அவர்கள் அப்படி உறுதியாக பகவானை நம்பினாங்க. அவன் பணத்தை நம்பலை, வசதிகளை நம்பலை. அப்படி உறுதியாக பற்றி கொண்டு பகவான் நாமத்தை சொன்னவங்க அவங்களுடைய புகழ் இன்றைக்கும் செழிப்பாக இருக்குது. அவர்கள் மறையல. இன்றைக்கும் அவர்கள் இன்றைக்கி தியாகராஜ கீர்த்தனைகள் பண்ணுறதெல்லாம் அவங்க இருக்கிறாங்க, வாழ்கிறார். புரந்தரதாசருடைய அவங்களை பாடுறதெல்லாம் புரந்தரதாசர் இருக்கார். அவங்களாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்குலாம் அழிவே கிடையாது. அதனால் பகவன் நாமத்தை கீர்த்தனை பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை. அப்படி பண்ணிட்டோம்னா பாக்கியம் தெரிஞ்சுக்கணும். சரி, ஓகே, நம்ம தலை பூர்த்தி பண்ணிடலாம். அதனால் பகவான் நம்ம மேல் நம்பிக்கை வரணும். சத்தியமாக சொல்லுங்கள், நம்ம பகவன் நாம நிஷ்டையாக இருக்கிறோம். ராமநாமத்தை அப்படி நிஷ்டையாக இருந்தால் அது பிறகு பகவான் பார்த்துப்பான். அதனால் எதுக்கு சொல்ல வரேன்னா, நாமத்தில் நிஷ்டை இருக்கணும். அந்த நிஷ்டை உண்மையாக இருக்கணும், விசுவாசமாக இருக்கணும். அது இல்லையா, தொடர்ந்து சரி உனக்கு விசுவாசமும் இல்லை, தொடர்ந்து நம்பிக்கை இல்லை, ஆனால் சும்மா நாமத்தை சொல்லலாம். நீ பாட்டுக்கு நாம சொல்ல பிரச்சனை தீரும்னு சொல்கிறாங்களே, அதுதான் நாம சொல்கிறேன். விடாப்படியாக நம்பிக்கை வைக்கிறதுனா மனசு இருக்குமா, அப்படியே நம்பிக்கை வைக்கிறேன், நான் நம்பிக்கையாக இருக்கிறேன், நான் விசுவாசமாக இருக்கிறேன், நம்பிக்கையாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்தின்னு இது பண்ணுறது அப்படி கிடையாது. மனசு இருக்கத்தோடு நம்புறது, பல்ல கட்சி நம்புறது இல்லை. நீ பாட்டு நாமத்தை நிறைய சொன்னாவே நீ நம்புறன்னு அர்த்தம். அது வேல்யூபிள் ஆகிடும். நீ தொடர்ந்து நாமத்தை இரவும் பகலுமா விடாத லாபத்தை சொல்லு. அப்போ பகவான் உன்னை விடவே மாட்டான், கைதுக்கு விட்டுருவோம். ஓகே, சரி, பூர்த்தி பண்ணிப்போம். ராம 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 ராம. பகவானுக்கு நம்ம நம்பிக்கை வர அளவுக்கு நம்ம நாம சொல்லணும், புரிஞ்சுக்கணும். ராம 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 ராம. ஸ்ரீ ராமநாம சங்கீர்த்தன் கி ஜெய், ஆஞ்சநேய சுவாமி கி ஜெய், சகல சாதுமணி கி ஜெய். ராம 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 ராம. நான் டைம் ஆகிடுன்னு பார்த்து பயந்து தான் நான் ஃபாஸ்ட்டாக சொல்ல வேண்டியதாக இருக்குது. இல்லைன்னா நிறைய விஷயம் பேசலாம். சரி, அவகாசம் கிடைக்கும் போது பேசலாம். ராம 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 ராம.